தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. புஜாரா 100 கேம் ஆட்டாரு. ரஹானே 88 டைம்ஸ் ஆடிருக்காரு, லீட் பண்ணிருக்காரு. போன டூர்ல வந்து 100 அடிச்சிருக்காரு. புஜாரா என்ன அட்டகாசமா 18-21 என்ன மாதிரி பேட்ச் ஆஃப் ஆனர்ன்ற மாதிரி அட்டிக்கிட்டிலாம் வாங்கி இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியன் போலர்ஸே ஐயோ புஜாரா வரலையா, ரொம்ப சந்தோஷம், நாங்க நிம்மதியா இருப்போம், எனக்கு தூக்கமே வரல, அது இது. டைம் ஹஸ் கம் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம் டு மூவ் ஆன். சரியான கண்ணத்துல அறதான் இந்தியாவுக்கு. அதே ஒரு ஹியூஜ் வேக்கப் கால். விராட் கோலி அந்த ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் 100க்கு அப்புறம் பாருங்க அவர் ஃபார்ம் அப்படியே டேப்பர் ஆயிடுச்சு. ரோஹித் சர்மாக்கும் கிட்டத்தட்ட 6-7 ஃபெயிலியர், அப்படியே டவுன் தான். அவரால் வந்து இந்த ஃபர்கெட்டபிள் 2024னே சொல்லலாம். கிளென் மெக்ரா சொல்லியிருக்காரு, இந்த சிட்னி பிச்சில் தான் நான் 15 வருஷமா ஆடி இருக்கேன், 500 விக்கெட் மேல எடுத்துருக்காரு, நான் இந்த மாதிரி பிச்சு நான் பார்த்ததே இல்லையன்ற மாதிரி. அந்த மோமெண்ட்ல அது ஏதோ ஒரு வார்த்தை நீங்க ஸ்லோவா போடுறீங்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம we don't need to read too much between the lines. விராட் கோலி 5-10 ஓவர் 15 ஓவருக்குள்ளே உள்ள வந்துடுறாரு. எவ்ரி டைம் உள்ள போச்சு உங்களுக்கு 20-2 40-2 இந்த மாதிரி லோ ஸ்கோர்ல உள்ள போச்சு. உங்களுக்கு ஆடட் ப்ரெஷரும் இருக்கும். பர்சனலாகவும் நீங்க வந்து பிரமாதமா அட்டகாசமா 2-3 செஞ்சுரி அடிச்சுட்டும் ஆஸ்திரேலியாவுக்குள்ள வரல இந்த வாட்டி. அதுக்கும் அப்பாற்பட்டு அவர் அந்த கை பாருங்க இன்வாலண்டரியா போயிடுறது. ஒரு மேக்னெட் வந்து அயர்ன் பீஸை கண்டா அப்படி அட்ராக்ட் ஆகுற மாதிரி அப்படி போயிடுறது, இன்வாலண்டரியா போறது. அதுக்கு அந்த பவுன்ஸும் அந்த ஹாஸ்டிலிட்டியும் பேசும் அடிச்சு எடுத்துன்னு போயிட்டே இருக்கு. போதாது விராட் கோலியான்னு கொஞ்சம் இந்த வருஷம் ஆடினார் தவிர இவர் நிறைய செலவு பண்ணவே இல்லை. ரொம்ப பிலோ ஆவரேஜ். ஃபர்கெட்டபிள் தான் நியூசிலாண்டோட. ஸ்பைரல் ஆயிடுச்சு. இந்த ஃபெயிலியர்ஸே திருப்பி ஃபெயில் ஆகி திருப்பி சந்தேகத்தையே நரிஷ் பண்ணி சந்தேகத்தை நம்புறது, நம்பிக்கை இழந்து போய் அவரால் அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல. பேட்ரிக் கமின்ஸ் பாருங்க என்ன மாதிரி லீட் பண்ணியிருக்காருன்னு எல்லாம் புகழ்ந்து பாராட்டுறாங்க. ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அட்டகாசமா இருக்கும். 2-3 லூஸ் பால்லாம் சேர்ந்து போடுறதே கிடையாது பேட்ரிக் கமின்ஸ். ஏதோ 1-2 பிழை இருந்தா கூட 4-6 அடிச்சிட்டானா கூட டக்குன்னு ரிகவர் ஆகி ஒரு கம்பேக் ஒரு விக்கெட்ல எடுக்கிறாரு. சிராஜுக்கும் போதாத்துக்கும் அந்த அளவுக்கு செகண்ட் பவுலர் அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல. விக்கெட் டேக்கிங் லக் இல்லைன்னு சொல்றது ஒரு பாதம் ஒரு பக்கம். பட் கிரிக்கெட்ல வந்து யூ கிரியேட் யுவர் ஓன் லக் அப்படின்னு சொல்லுவான். லக் கோஸ் டு தி டிசர்விங்னுவான். ஸோ எப்போ பார்த்தாலும் எட்ஜே கிடைக்கலன்னா லக்கே இல்லைன்னு சொல்றது ஒரு நாளைக்கு சொல்லலாம். பட் ஃபுல் டூர் பும்ரா மாதிரி பாதி அளவு கூட போட முடியும். அதே பிச்சில் தான் பும்ரா போடுறாரு. பும்ரா எப்படி கன்னிங்கா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாரு. ஓகே, குவாலிட்டி மெர்க்யூரியல் இண்டிவிஜுவல் அவரு, குவாலிட்டி பிளேயர். பார்த்தீங்கன்னா நிதானம், பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொலைன்னு விட்டுன்னு அந்த மூஞ்சியில் அந்த நிதானம் தெரியும். ஆடுறச்சு டிஃபென்ஸ் ஆடுறச்சு ரொம்ப ஷூரா. பேட்டிங் என்ன ஆர்ட்னா நீங்க பொசிஷனுக்கு சீக்கிரம் வந்துடணும், ஆனா பந்த சீக்கிரம் பார்க்கணும், லேட்டா ஆடணும். அதுதான் ஆர்ட் ஆஃப் பேட்டிங் பண்டிட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது ரிஷப் பந்துக்கு அப்படியே அது அட்டகாசமா அந்த டேலண்ட்டும் ஸ்கில் செட்ஸும் இருக்கு, அந்த மன நிம்மதியும் இருக்கு ஆடுறதுக்கு அழகா. பட் என்னன்னா அப்பப்போ ஒரு மாதிரி பிசாசோ பூதமோ பூந்து. ஒன் இந்தியா ஹவுஸ் நேயர்கள் அனைவருக்கும் மறுபட வணக்கம். ஃபைனல் 5th பிஜிடிஐ டெஸ்ட் 2024-25 ஆஸ்திரேலியா இந்தியா கிட்ட நடந்து முடிஞ்சிருக்குது வெற்றிகரமா. சிட்னில பிங்க் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒட்டுமொத்தமா பரவி இருந்துச்சு. எண்ட்ல கூட கிளென் மெக்ராத் வந்து எல்லாருக்குமே கேப் கூட கொடுத்திருந்தாரு. பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்தது, சுவாரஸ்யமா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காலகட்டமாகவுமே இருந்திருக்குது. கண்டினியூவா வந்து கௌதம் கம்பீர் தலைமையில இப்படி ஒரு டிஃபீட் கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கு அப்படின்றப்போ ஹோம் கமிங் நேஷன்ஸ்லாம் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கிட்டு வந்து செனா நேஷன்ஸே நம்ம இந்தியர்கள் போய் அடி வாங்குறதுன்றது நம்ப முடியல. ஸோ இந்த சீரீஸை ஒட்டுமொத்தமா அனலைசிஸ் பண்றதுக்கு நம்ம கூட ஃபார்மர் கிரிக்கெட்டர் அண்ட் கமெண்டேட்டர் பட்டாபிராமன் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம், வெல்கம் டு ஒன் இந்தியா ஹவுஸ் சார். தேங்க்யூ. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க ரிவ்யூ பண்ண ஒத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வியை வந்து ஸ்குவாட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து ஆரம்ப காலத்துல ஸ்குவாட்ல இருந்து நிறைய விஷயங்கள் மாற்ற விஷயங்கள் இருந்தது. ரகானேல புஜரா இல்லாதன்றப்போ வந்து அங்கேயே வந்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. எவ்வளவு பெரிய இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அவங்க இருந்தாலும், ஐ மீன் கொண்டு போயிருந்தா ஒரு சில இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். பண்ணா இருந்தாலுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் 2 பேருமே வந்து ரெண்டு பேருமே அப்படின்றப்போ அவங்கள விட்டுட்டு எப்படி நீங்க இந்த ஸ்குவாட் எடுத்துட்டு போனீங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்ட அங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன் சார், உங்களுக்கு எப்படி இருந்தது பாக்குறதுக்கு? ஸ்குவாட் பாத்தீங்கன்னா இது பெரிய ஸ்குவாட் தான். ஆஸ்திரேலியன் டூர்ன்றது 5 மேட்ச் சீரீஸ்ன்றது ஆஃப்டர் லாங் டைம் வந்து 5 மேட்சஸ் ஆடுறோம். எனக்கு தெரிஞ்சு நான் 77-78 இருந்து நான் இந்தியா ஆஸ்திரேலியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 91-92 ப்ரீ வேர்ல்ட் கப் ஒரு 5 மேட்ச் சீரீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் இப்பதான் ஆடுறோம்னு நினைக்கிறேன் 5 மேட்ச் சீரீஸ். அதுக்கு மேல 4 மேட்சஸ் ஆகுதுன்னு ஏன் சொல்றேன்னா, இட்ஸ் அ பிக் கண்ட்ரி, ஹியூஜ் கான்டினென்ட். அப்கோர்ஸ் டிராவல் இருக்கும், போதாத்துக்கு யூனோ
மேட்ச் நடுவில் பிரேக் இல்லை. அதுக்கும் அப்பாற்பட்டு நீங்க முதல் கேட்ட கேள்வி ரஹானேவும் புஜாரா பத்தி. பட் புஜாரா ரஹானே ஐ திங்க் அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 23 ஆடிட்டு வெஸ்ட் இண்டீஸ் டூர் போனாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்தே அவங்கள ஈஸ் அவுட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்திருக்கும், திங்கிங் ப்ராசஸ். அதுக்கும் அப்பாற்பட்டு ஐ திங்க் சர்ஃப்ராஸ் ஒரு 2 பிளேயர்ஸை இண்டக்ட் பண்ணாங்க, ஹோம் கண்டிஷன்ஸ்ல எல்லாம் ஆடினாங்க. ஸோ ஐயர் கூட ஆடினாரு, 1 or 2 டைம்ஸ் ஆடினாரு, 2-3 வாட்டி இன்ஜுரி ஆச்சு. ஸோ இவங்க மாதிரி பிளேயர்ஸை பிளட் பண்ணணும், இண்டக்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் இதுக்கு எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி தான். ஸோ ஐ திங்க் மோர் ஆர்லெஸ் தேவ் நாட் அனௌன்ஸ் த ரிட்டையர்மெண்ட் டேட். அவங்க மனசுல ஆத்மார்த்தமா அவங்க எவ்ரி மார்னிங் ப்ராக்டிஸ் போட்டு இந்தியா கேப் ஆடணும், இந்தியா கேப் வேர் பண்ணணும்னு நினைச்சுன்னு தான் போவாங்க. எவ்ரி ஹானஸ்ட் கிரிக்கெட்டர், ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்டர் அப்படிதான் அஸ்பயர் பண்ணும். அது நியாயம் தான். பட் செலக்டர்ஸ்க்குன்னு ஒரு ரோடு மேப் இருக்கு. அதே மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட், கோச்சோ, சீனியர் பிளேயர்ஸோ, கேப்டன், அவங்களுக்குலாம் ஒரு ஐடியா இருக்கும் எந்த மாதிரி டீம் போறது, யாரை வச்சு ஆடணும் அப்படின்ற மாதிரி. சேத்தேஸ்வர் புஜாரா 100 கேம் ஆட்டாரு, ரஹானே 88 டைம்ஸ் ஆடிருக்காரு, லீட் பண்ணிருக்காரு. போன டூர்ல வந்து 100 அடிச்சிருக்காரு. புஜாரா என்ன அட்டகாசமா 18-21 என்ன மாதிரி பேட்ச் ஆஃப் ஆனர்ன்ற மாதிரி அடிக்கிட்டிலாம் வாங்கி, இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியன் போலர்ஸே ஐயோ புஜாரா வரலையா, ரொம்ப சந்தோஷம், நாங்க நிம்மதியா இருப்போம், எனக்கு தூக்கமே வரல, அது இதுலாம் சொல்லி ஒரு மாதிரி பேக் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட்டும் அவங்க டிபிக்கல் ஸ்டைல் ஆஃப் டாக்கிங்லாம் அது மாதிரிலாம் அவரை வந்து அட்டகாசமா புகழ்ந்திருக்காங்க. வெல் டிசர்வ்ட்லி ஆல்சோ. பட் டைம் ஹஸ் கம் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம் டு மூவ் ஆன். அதுக்கப்புறம் தே மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் லெவல். இந்த வாட்டி அப்கோர்ஸ் நம்ம பங்களாதேஷை ஹோஸ்ட் பண்ணோம், அப்புறம் நியூசிலாண்டை ஹோஸ்ட் பண்ணோம், அதுக்கும் பார்ப்பட்டு இப்போ டூர் போயிருக்கோம். ஸோ இது எதிர்பார்க்கல. 2-3 மாசம் முன்னாடி இந்த மாதிரி ஆகும், இந்தியா வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதோட ஆட்ஸ் இருக்கு பாருங்க, பெட்டிங் ஆட்ஸ் ரொம்ப லாங்கா இருக்கும். அது வந்து யாரும் அதுல வேஜர் பண்ண மாட்டாங்க, பெட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி. என்ன சொல்ல வரேன்னா, ஸோ உங்களுக்கு அந்த சான்சஸ் ரொம்ப லிமிட்டட். அது இந்தியா வந்து வெரி நியர்லி ஷுவர் ஷாட்ன்ற மாதிரி தான் நினைச்சிருந்தாங்க. யாருமே நினைக்கல நியூசிலாண்டோட அட் ஹோம் 3-0 அடிப்பாங்கன்ற மாதிரி. இவ்வளவு வருஷமா ஆடிட்டு இருக்கோம், எவ்வளவு விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு 88ல ஜான் பிரேஸ்வெல்னு ஒரு ஆஃப் ஸ்பின்னரு அட்டகாசமா போலிங் போட்டு மும்பைல பீட் பண்ணாங்க. அப்பதான் வின் பண்ணாங்க இந்தியாவில் டெஸ்டே. அதுக்கப்புறம் வராங்க போறாங்க, ரிச்சர்ட் ஆட்லி அந்த மாதிரி ஜாம்பவான் பிளேயர்ஸ்லாம் வந்து ஆடி இருக்காங்க. தவிர இந்தியாவில் சீரீஸ் ஏதோ ஒரு மேட்ச் இங்கேயும் அங்கேயும் வின் பண்ணுவாங்க. தவிர 3-0ன்றது ஆஸ்திரேலியன்ஸே அடிச்சது இல்லை, இங்கிலீஷ்மேன் அடிச்சது இல்லை. பட் இவங்க தான் அடிச்சிருக்காங்க. இங்கிலீஷ்மேன் 3-1 வின் பண்ணாங்க டோனி கிரேக் கேப்டன்சில 76-77ல. 3-0ன்றது ஒரு சரியான கன்னத்துல அறதான் இந்தியாவுக்கு. அதே ஒரு ஹியூஜ் வேக்கப் கால். அந்த சீரீஸ் முடியறதுக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியன் டூருக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏ டீம் ஒன்று அனுப்பிச்சு விட்டாங்க. அதே மாதிரி இந்த டீமையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 3rd டெஸ்ட் மேட்ச் நடக்கிறச்சோ இல்ல பிட்வீன் 2nd and 3rd டெஸ்ட் மேட்சும் போதே இந்த டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த பெரிய ஸ்குவாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பயே கூட சில பேர் சொல்லியிருந்தாங்க, ஏங்க நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி. அந்த டிஃபீட்டுக்கெல்லாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சக்சஸ் இஸ் காட் மெனி ஃபாதர்ஸ்ன்னுவான், ஃபெயிலியர் இஸ் அன் ஆர்ஃபன்னுவான். எப்பவுமே நீங்க அடிபட்டீங்கன்னா கத்தி கித்தி எல்லாம் வெளில வந்துடும், பிரிச்சு மேய்ஞ்சிடுவாங்க, கண்ணாப்பண்ணான்னு பேசுவாங்க, எல்லாரும் அவங்களோட தியரி சொல்லுவாங்க, கான்ஸ்பிரசி தியரி வரும், எல்லாம் வரும். பட் வின் பண்ணீங்கன்னா கார்பெட் அடியில 1, 2, 3 நாள் தப்பு பண்ணா கூட கண்ணா மறைச்சிடும், கார்பெட் அடியில தள்ளுவாங்க. இந்த கான்டெக்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு, இப்ப பாருங்க ஆஸ்திரேலியன் டீம்லயும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாபுஷேனும் ஸ்மித்தும் அடிக்கல. பட் சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம பாக்குறோம், when we look back, லாபுஷேன் 350 அடிச்சிருக்காரு, 4-5 ஃபெயிலியர் என்டியூர் பண்ணிருக்காரு. he battled hard, ரியலாவே ஹானஸ்டா ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. ஸ்மித் 200 அடிச்சிருக்காரு. வேற விராட் கோலி அந்த ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் 100க்கு அப்புறம் பாருங்க அவர் ஃபார்ம் அப்படியே டேப்பர் ஆயிடுச்சு. ரோஹித் சர்மாக்கும் கிட்டத்தட்ட 6-7 ஃபெயிலியர், அப்படியே டவுன் தான். அவரால் வந்து இந்த ஃபர்கெட்டபிள் 2024னே சொல்லலாம் அவரை பொறுத்தவரை. ரோஹித் சர்மாக்கு ஒரே ஒரு 6 சதம் கான்பூர்ல பங்களாதேஷோட T20 ஷர்ட்டை போட்டு அடி கிழிச்சு நம்ம அது 2 டே மேட்ச்ல வின் பண்ணோம்னு நினைக்கிறேன் இல்லையா. விராட் கோலிக்கு ரொம்ப ஃபர்கெட்டபிள், ஏன்னா 2024 ஸ்டார்ட்லயே அவர் ஆடவே இல்லை. அதனால தான் ஐயர் நிறைய ஆடினாரு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்கிலாண்டோட டோட்டலி புல்ட் அவுட் ஆஃப் த சீரீஸ் இல்லையா. ஸோ இந்த பாத்தீங்கன்னா ரொம்ப லீனியர். ஏன் சொல்ல வரேன்னா, வின் பண்ணீங்கன்னா ஒரு 2 புவர் ஃபார்ம் ஆஃப் த பேட்ஸ்மேனோ பவுலர்ஸோ கூட பேப்பர் ஓவர் ஆயிடும், என்ன டீம் வின் பண்ணதுனால. இப்போ கமின்ஸ் வின் பண்ணியிருக்காரு, கேப்டனு பர்த்லயும் அவர் மேல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. பட் அவர் எதுவும் மாத்தல, என் டீம் மேல நம்பிக்கை இருக்கு, நாங்க எக்ஸிக்யூட் சரியா பண்ணல, ஸோ வி வில் கோ வித் த சேம் டீம் அப்படின்ற மாதிரி ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க. அதே ப்ராசஸை நல்லா அழகா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. டிபிக்கல் ஆசி டெனாசிட்டி, அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு, அவங்களோட டிஎன்ஏலே ஹார்ட் வயர்டா இருக்கு. அந்த மாதிரி பிடிவாத குணமும் அந்த ஸ்டபர்னஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிவாத குணம் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதை வந்து நம்பி சந்தேகம் வராம அந்த பிலீஃப்ஸையே நம்பி அந்த பலன் கிடைச்சிருக்கு. ஸோ அடிபட்டீங்கன்னா 1008 கேள்வி வரதான் இருக்கும். பட் அதுக்குன்னு எல்லாத்தையும் குதர்க்கமா வந்து அதை கழுவி தாண்டியும் போக முடியாது. உண்மையா இந்த டூர் முடிஞ்சிடுத்து,
ஒரு லாங் ஃப்ளைட் இருக்கு இந்தியாவுக்கு, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மனசெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இன்னும் அடுத்த டூர் முன்னாடி நிறைய டைம் இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த திங்க் டேங்க் இருக்கு இல்லையா, ஒரு 4-5 இம்பார்ட்டன்ட் மெம்பர், சீனியர் பிளேயர்ஸ், கோச், ஸோ அவங்க எல்லாம் வந்து தே வில் பி கால்டு ஃபார் அ மீட்டிங் நினைக்கிறேன். அந்த சமயத்துல வந்து ஹானஸ்டா த்ரெட் பேர் அனலைஸ் பண்ணி தே வில் ரோட் மேப் மாதிரி போட்டு அடுத்தது எப்படி என்ன மாதிரி பிளான் பண்ணணும் அது இதுன்றதை டிசைட் பண்ணுவாங்க. ஓகே சார், ஓகே சார். அண்ட் கமிங் டு இந்தியன் டீம் ஸ்குவாடை பத்தி நீங்க சொன்னீங்க இவ்வளவு விஷயம் இருந்தது அப்படின்னு. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 2 விஷயங்கள் நடந்தது. மேட்ச்ல வந்து KL ராகுல், ஜெய்ஸ்வால் இன்னிங்ஸ்ல பிளாட்டர் ஆனாலும் KL ராகுல் நினைச்சிருந்தாரு. பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து KL ராகுல் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட டெஸ்ட் கெரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 மேட்ச் ஆடிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து அங்க கொஞ்சம் ஸ்டப்பானா நிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் அந்த கிராஃப் வந்து டவுன் ஆயிடும். அப்படின்ற பட்சத்துல வந்து KL ராகுல் இந்த சீரீஸ்ல வந்து எப்படி ஆனார் நினைக்கிறீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாம எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் அவரோட பார்ட்னர் 200 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் வந்து நிலைச்சு நிக்காம போயிருச்சு. சோ ஜெய்ஸ்வாலுக்கும் ஸ்டார்க்குக்கும் அந்த ஒரு பேண்டர் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, முக்கியமான விஷயம் KL ராகுல் குவாலிட்டி பிளேயர் தாங்க. எப்பவுமே நீங்க இனிஷியலா கூட சொன்ன சேனா கண்ட்ரீஸ்னு இந்த மாதிரி நமக்கு 2015ல தோனி கேப்டன்சி விட்டுட்டு விராட் கோலி வரைச்சா அந்த கேம்ல ஐ திங்க் 100 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால இப்போ ஜஸ்ட் இயர் அகோ பாக்ஸிங் டே கேம்ல அடிச்சிருக்காரு. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் போயிட்டு பிரமாதமா ஆடி இருக்காரு. இங்கிலாந்துல அட்டகாசமா ஆடி லார்ட்ஸ்ல ஹானர்ஸ் போர்ட்ல இருக்காரு KL ராகுல். பட் எல்லா இடத்துலயும் ஃபாரின் கண்டிஷன், சீமிங் கண்டிஷன்ஸ் நல்லா ஆடி T20ல கூட வெஸ்ட் இண்டீஸ்ல போயெல்லாம் 100 அடிச்சிருக்காரு. குவாலிட்டி பிளேயர் தான். பட் என்னன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அந்த அளவுக்கு அடிக்கல. நம்ம சென்னையில 199 அடிச்சாரு. கருண் நாயர் 100 அடிக்கிற கேம் அவர் 199 அது மறைச்சிட்டு ஒரு 100னால. ஸோ நம்ம அதை பார்த்தோம். பட் என்ன விஷயம்னா KL ராகுல் கூட நல்ல குவாலிட்டி டெக்னீஷியன் தான். பட் இந்த டூர்ல ஏ டீமோட போயிட்டு அவரும் துருஜோரையில் ஒரு மேட்ச் ஆடினாங்க. சரியா கூட ஆடல. அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால இன்க்ளூட் பண்ணாங்க. என்ன ஷர்மா இல்லாதனால செகண்ட் இன்னிங்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த 200 ரன் ஸ்டாண்ட் என்ஜாய் பண்ணாங்க பெர்த்ல. பட் அந்த மாதிரி டால் ஸ்டாண்டர்ட்ஸை எமுலேட் பண்றதும் கஷ்டம். ஸோ 200 ஸ்டாண்டுன்றது பெர்த்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் மேபி பிச்சு கொஞ்சம் பிளாட் ஆயிடுத்து, கண்டிஷன்ஸ் நல்லா சாதகமா இருந்ததுனால, பிச்சு பினைன் ஆனதுனால அவங்க டால் போலர்ஸும் கொஞ்சம் டயர்ட் ஆனதுனால நமக்கு ரன்னை குவிச்சிட்டாங்க. அது நம்ம பிரச்சனை இல்லை, நல்லா ஆட்டாங்க, கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். பட் அந்த மாதிரி இந்த மாதிரி ஹாஸ்டைல் பிச்சர்ஸ்ல 200 ரன் ஸ்டாண்ட் அடிக்கடி வருமானா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஹாஸ்டைல் போலிங் பிச்சர்ஸும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிளென் மெக்ரா சொல்லியிருக்காரு, இந்த சிட்னி பிச்சில் தான் நான் 15 வருஷமா ஆடி இருக்கேன். அவர் சிட்னி சைடர் தான், அவர் சபர்ப்ல இருந்து வராரு, நியூ சவுத் வேல்ஸ். 6-7 இங்கிலாந்து வரலையும் ஆடி இருக்காரு டெஸ்ட் மேட்ச். 500 விக்கெட் மேல இருக்காரு. நான் இந்த மாதிரி பிச்சு நான் பார்த்ததே இல்லையன்ற மாதிரி வருத்தப்பட்டு ஒரு சர்காஸ்டிக் ஹியூமரா சொல்லியிருக்கேன். ஸோ என்ன கான்டெக்ட்ல சொல்றேன்னா, இந்த மாதிரி கிராசி சீமிங் பிச்சர்ஸ்ல ஆடுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். பட் KL ராகுலும் பாத்தீங்கன்னா 2 அரை சதம் அடிச்சிருக்காரு, நிறைய டைம் ஆக்குபை பண்ணி நல்லா ஆடி இருக்காரு. தவிர லேட்லி 2 கேம்ல பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ் ஃபெயிலியர் தான். மெல்பர்ன்லயும் நல்ல பந்துன்றது வேற விஷயம், பட் புக்ல வந்து ஃபெயிலியர் தான், சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் தான் இந்த வாட்டியும் சரி, சிட்னிலையும் மெல்பர்ன்லையும். ஜெய்ஸ்வாலை பத்தி கேட்டீங்க, ஜெய்ஸ்வால் நல்ல ஒரு அட்ராக்டிவ் ஸ்ட்ரோக் மேக்கர். டக்குன்னு வந்து எப்படி ஒரு வாத் எப்படி டக்குன்னு நீந்த கத்துக்கிறதோ அது மாதிரி அழகா அட்டகாசமா செட்டில் ஆயிட்டு வந்தாரு. வெஸ்ட் இண்டீஸ்ல டெபுல அடிக்கிறது என்ன, வர விசிட்டரோட இங்கிலாண்டோட பிரிச்சு மேயறது என்ன, கவாஸ்கர் ரெக்கார்டு அடிக்கிறது என்ன, 200 அடிக்கிறது என்ன, அப்புறம் பங்களாதேஷோட கீழ்ச்சாரு, இங்கிலாண்டோட அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விசிட்டர் நியூசிலாண்டோட அட்டகாசமா ஆடி இருந்தாரு. ஸோ பிரைட் ஷைனிங் ஸ்டார் தான். எப்படி டெண்டுல்கர் வரதை நம்ம பார்த்துருக்கோம், கோலி வரதை பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் அதே இதுல வந்து பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. அதுவும் லெஃப்ட் ஹேண்டர் வேற, அட்டகாசமான ஸ்டைல், அக்ரெஷன் எல்லாமே இருக்கு. பட் என்னன்னா ஹானஸ்ட் ஹார்ட் ஒர்க்கர் கூட. T20ல சரி எப்ப பார்த்தாலும் நெட்ஸ்ல வந்து இவரை ஒரு சர்ஜிக்கலா ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி உள்ளே தான் குடியிருக்காருன்ற மாதிரி. சங்கக்காராவோட மென்டரிங் எல்லாம் வந்து நல்ல பிளாட்டிங் பேப்பர் மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி அப்சார்ப் பண்ணிட்டு விஷயத்த உள்ள வாங்கிட்டு பிரையன் லாராவோட பேசிட்டு IPLல. ஸோ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், ஃபர்டைல் மைண்ட், அதுக்கு அப்பாற்பட்டு நல்ல அப்ளிகேஷன், எக்ஸிகியூஷன், நல்ல ஒரு மெச்சூரிட்டி. அதே மாதிரி கிராண்ட் டேடி ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னுவாங்க கிரஹாம் கூச். அடிச்சா 100ஓட நிறுத்ததுல, அடிச்சா 150, 160. ஸோ பெர்த்லயும் பாத்தீங்கன்னா 160 தான். அந்த பேண்டர் அது அப்கோர்ஸ் அந்த மோமெண்ட்ல அது ஏதோ ஒரு வார்த்தை நீங்க ஸ்லோவா போடுறீங்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம we don't need to read too much between the lines. அது வந்து ஹீட் ஆஃப் த மோமெண்ட்ல ஒரு யங்கா ஒரு அந்த அட்வென்ச்சர் ஆஃப் யூத் இருக்கு, உங்களுக்கு அந்த ஒரு அட்ரினலின் பம்ப் இருக்குது, இளம் ரத்தம் இருக்கு, அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு, நல்லா பட்டுன்னு இருக்கு. ஆஸ்திரேலியன்ஸ் வந்து நீங்க வந்து அவன் நான் ஸ்டாப்பா பேசினே இருப்பான். ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி கொடுத்துருக்கான் லாபுஷேனும் சாம் கான்ஸ்டஸும். ஸோ நான் ஸ்டாப்பா கொடுத்துனே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் புரிஞ்சுடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதை அலசி ஆராய்ஞ்சு என்ன நினைச்சிருந்தீங்கன்னா வர பந்த விட்டுருவீங்க, கான்சன்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகும். மெயின் மேட்டரே அவங்கள அப்செட் பண்ணணும் தான் பண்றான்.
ஸோ நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி பேசுறீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்விட்ச் டவுன் ஸ்விட்ச் அப்ன்ற மாதிரி கூட மூமெண்டா கூட இருக்கலாம். அது எப்ப பார்த்தாலும் இன்டென்ஸா அவ்வளோ ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நர்வஸ் எனர்ஜி ட்ரெயின் ஆயிடும். ஸோ உங்களுக்கு தலைவலி வரும், கான்சன்ட்ரேஷனே அப்செட் ஆகி அவ்வளோ இன்டென்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பிட்வீன் பால்ஸ். அவரும் வருஷக்கணக்கா இப்போ 1.5 வருஷமா கிட்டத்தட்ட இருக்கிறதுனால அவரும் அந்த மெச்சூரிட்டி வந்திருக்கு. ஸோ அந்த சொன்னதுனால இதா இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளோட மசாலாக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தவிர முக்கியமான விஷயம் ஸ்டார்க் ஒரு ஜாம்பவான் போலர் 370 விக்கெட் செத்து இருக்காரு. அவர் வந்து அது ஒரு பேட் ட்ரீமா உதறி விட்டு ஆஸ்திரேலியன்ஸ் நான் சொன்ன மாதிரி அது ஒரு பேட் ட்ரீம், நம்ம புவர் எக்ஸிகியூஷன் சொல்லிட்டு தே ஸ்டார்டட் அஃப்ரெஷ். எங்க செகண்ட் கேம் பிங்க் பால்ல அங்க நிறைய சக்சஸ் என்ஜாய் பண்ணிருக்காரு ஸ்டார்க். உங்களுக்கே தெரியும், நிறைய மேன் ஆஃப் தி மேட்ச் வின் பண்ணிருக்காரு. சோ அவரு வந்து அட்டகாசமா ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பால் டக்ல அடிலைட்ல முடிஞ்சது. கரெக்ட். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஜெய்ஸ்வால் வந்து ப்ராபப்ளி பிரிஸ்பென் நினைக்கிறேன் மிட் விக்கெட் ஷார்ட் ஸ்கொயர் லெக்ல ஒரு மாதிரி லேப்ஸ் இன் கான்செப்ட் ஃபீல்டர் அவேர்னஸ் இல்லாம டக்குன்னு ஆடிட்டு இங்க ஒரு ஃபீல்டர் இருக்கானான்ற மாதிரி ஒரு ஷாக்ல ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டு போறதை நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் ஹி ரிகவர்ட் வெல். போன கேம்ல அட்டகாசமா 280 அடிச்சாரு, ஒரு அன்பார்ச்சுனேட் ரன் அவுட் டிஸ்மிசல். அதுக்கு அப்பாற்பட்டு செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா ஃபைட் பண்ணி ஆடினார். ஸோ இது குவாலிட்டி பிளேயர் தான், சந்தேகமே இல்லை. பட் ஹி வில் பி ஸ்ட்ராங்கர் பர்சனாலிட்டி. டெண்டுல்கர் நம்ம பார்த்துருக்கோம் 91 92ல 2 100 அடிச்சாரு. இன்னைக்கும் மார்க்வா அதை பத்தி பேசிட்டு இருக்காரு, பெர்த் 100 பத்தி பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி சிட்னில அடிச்சாரு. ஆமா சிட்னில அடிச்சாரு. சிட்னில 91 92ல ரவி சாஸ்திரி 100 அடிக்கிறச்ச ஷேன் வான் டெபு கேம்ல ஒரு 100 அடிச்சிருக்காரு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் கோலி வந்து 2011-12 டூர்ல அடிலைட்ல 100 அடிச்சது பார்த்தோம். ராகுல் டிராவிட் 8 இன்னிங்ஸ்ல 7 இன்னிங்ஸ் ஃபெயிலியர். விவிஎஸ் லக்ஷ்மன் 8 இன்னிங்ஸ்ல 8 இன்னிங்ஸ் ஃபெயிலியர். சச்சின் டெண்டுல்கர் ஒரு 90 ஏதோ ஒன்று அடிப்பாரு, அந்த 100 நோக்கி போய் ஒரு 90 அடிப்பார். தவிர கலெக்டிவ் மெல்டவுன் விராட் கோலி மாத்திரம் தனியா பிரசித்தமா நிப்பாரு உங்களுக்கு. ஸோ அது மாதிரி ஒரு ஷைனிங் லைட் இந்த மேக்கிங் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஜெய்ஸ்வால் ரெடி ஆயிருக்காரு, ஆல்மோஸ்ட் தேர். அண்ட் இஸ் கோயிங் டு பி கேம்பிங் அந்த மாதிரி டென்ட்டை போட்டு நெக்ஸ்ட் 8 to 10 இயர்ஸ் ஆட போறன்ற மாதிரி ஒரு லாங் டியூரேஷன் பிளேயர்ன்றது சந்தேகமே இல்லை. ஏன்னா இந்தியன் டீம் அடிப்பட்ட சேதாரத்துல ஒரு டிஸ்கவர்னு சொல்லலாம், இல்ல வாட் எவர் தட் டேர்ம் இஸ், எடுத்த ஒரு வைரக்கல்னு சொல்லலாம் ஜெய்ஸ்வால். கண்டிப்பா. ஓகே சார், நெக்ஸ்ட் கேள்வி எல்லாரும் மாதிரி தான் வந்து அவங்களோட கேள்வியா தான் இது இருக்குது. ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரே ஒரு கேள்விதான். அவங்க டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ஆடுறதுக்கு மறந்துட்டாங்களா, இல்ல வந்து அந்த டெக்னிக் விட்டு போயிடுச்சா, இல்ல அவங்க ஃபார்ம் அவுட்லயே தான் இருக்கிறாங்களா, இல்ல வந்து அவங்க ரெக்கவர் பண்ணாம இருக்கிறாங்க அவங்களோட மிஸ்டேக்க. கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 டிஸ்மிசல்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல டிஃபரெண்ட் ஆங்கிள் தான், ஒன்னு கீழே இன்னொன்னு மேல இன்னொன்னு செஸ்ட் ஹைட்ல. சோ அப்படின்னு இருக்கிறப்போ இந்த வெரைட்டி ஆஃப் டிஸ்மிசல்ஸை பார்க்கும்போது இது பார்க்கும்போது ஒரு ஹீட்டட் சீரீஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு வருஷமா ஆடி இருக்க நம்ம விராட் கோலிய 9ல இருந்து பார்த்துருக்கோம், 15 வருஷமா பார்த்துருக்கோம். எவ்வளோ IPL, எவ்வளோ T20 மேட்சஸ், ஒன் டே டெஸ்ட் மேட்சஸ், இவ்வளோ 100 30 100 வச்சிருக்காரு பெர்த் 100க்கு அப்புறம். ஸோ எவ்வளோ ஜாம்புவான் பிளேயர், அந்த அளவுக்கு மசில் மெமரின்னு சொல்றாங்க உங்களுக்கு. அது ஆட்டோ பைலட்ல ஆடுறது, அவ்வளோ டேலண்ட்டை அவ்வளோ கத்திய வந்து தீட்டி 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 எவ்வளோ ஷார்ப் ஆகுதோ அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி அது மசில் மெமரி ஆட்டோ பைலட்ல ஆடுறாரு. அவருக்கு இன்ஸ்டிங் இருக்கு, அந்த இன்ஸ்டிங்கை நல்ல ஷார்பன் பண்ணிருக்காரு 1,00,000 பால் அடிச்சு. ஸோ அந்த மாதிரி அடிச்சவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அந்த கவர் டிரைவ் எல்லாம் போறாரு பாருங்க, இந்த பவுன்ஸ் அவ்வளோ இருக்காது, அப்படியே 4 திருச்சின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ லேட்லி வந்து இந்த டூருக்கு உள்ள வரைச்சே கொஞ்சம் ஃபார்ம் இல்லை, கொஞ்சம் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அந்த சந்தேகத்தையும் கொஞ்சம் எண்ணெய் அலையெல்லாம் போட்டு குழப்பின்ட்டாரா என்னன்றது தெரியல. அதுக்கும் அப்பாற்பட்டு வெளியில வந்து ஹெட் அப் சின்னப்பு அந்த பாடி லாங்குவேஜ் அந்த கம்பீரமா ஓடி வருது, அது இதில் தயாரா இருக்கிறதுலாம் அது ஒரு தனி லெவல். ஏன்னா கிரிக்கெட்ல வந்து நீங்களே உங்களை வந்து டவுன் ஆக்கிட்டு தலையை பலிக்கடா மாதிரி இறங்கின்னு ஷையா குவாய்டா இருந்துன்னு அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் டிமிடா இருந்தீங்கன்னா உங்களை ஏறி மேய்ச்சிடுவாங்க. சரி, யூஆர் 1 against 11. ஸோ நீங்க ஹெட் அப் சின்னப்புன்னு தான் உள்ள இறங்கணும், ஃபைட்டிங்கா தான் அந்த குவாலிட்டிஸ் நான் வெர்பல் கம்யூனிகேஷனும் அந்த பாடி லாங்குவேஜும் டிரான்ஸ்மிட் பண்ணும். பழைய காலத்து ரிச்சர்ட்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க, அந்த ஸ்வாகரும் அந்த நடையும் அது கெத்தாதான் வருவாரு, கெத்தாவும் அடிப்பாரு, அது வேற விஷயம். இந்த வலது ஐப்ரோல இருந்தெல்லாம் ஹுக்கட்சிலாம் நம்ம பார்த்துருக்கோம். தனி லெவல் வேற பிளேயர். ஒரு ஃபுல் டே ஷோ ரிச்சர்ட்ஸை பத்தி பேசலாம். பட் இது வந்து விராட் கோலியும் ரிச்சர்ட்ஸே அட்மயர் பண்ற பிளேயர் தான் விராட் கோலி. வெஸ்ட் டூர்லாம் போச்சு, விராட்டை பார்த்து அவ்வளவு சந்தோஷமா எம்ப்ரேஸ் பண்ண. ஸோ இருந்துப்புன்னு அவர் ஸ்கில் செட்ஸ் எல்லாம் குறையல. ஜஸ்ட் தட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அந்த மசில் மெமரி நான் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு யாராவது ஒரு புவர் ஃபார்ம்ல இருக்கான்னா பிரிசனர்ஸ்னா எடுத்துக்க மாட்டான் ஆஸ்திரேலியன்ஸ். அவனும் ஹார்ட் நோஸ்ட் ப்ரொஃபஷனல், உங்களை போட்டு அடிச்சு தாக்கிடுவான். அவன் ரிலன்ட்லெஸ் அக்யூரசி இருக்கு, நாகிங் பர்சிஸ்டன்ஸ் இருக்கு. போலண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மெஷின் மாதிரி போட்டுட்டே இருக்காரு ஒரே இடத்துல.
ஒரு ஃபேன்சியா ஏதோ இன் கட்டர் ட்ரை பண்ணும், பயங்கர பவுன்சர் போடணும், ரிவர்ஸ் யார்கர் போடணும், அந்த மாதிரி ஃபிளாஷ் கிஷ்லாம் கிடையாது. என்ன தெரியுமோ அந்த லெங்க்ல பேக் ஆஃப் த லெங்க்ல போட்டுட்டே இருக்கிறது, டாப் ஆஃப் ஆஸ்டம் அடிக்கணும். ஸோ அது ஒரு மந்த்ரா மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு குக்கூன்ல ஒரு மாங்க் மாதிரி ஒரு ஞானி ஒரு செயின்ட் மாதிரி ஒரு கான்சென்ட்ரேஷன் அந்த அளவுக்கு. ஏன்னா கான்டெக்ட்ல ஆஸ்திரேலியாவோட போலிங் அட்டாக் கமின்ஸா இருக்கட்டும், ஸ்டார்க்கா இருக்கட்டும், வேரியட் அட்டாக் இருக்கு, அது ஸ்பின்னர் ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் கேம்ல 5 for எடுத்தாரு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி டாப் குவாலிட்டி அட்டாக் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாஸ்டைல் பிச்சில் கிராசி பிச்சில் பவுன்ஸ் கேரி எங்க பிடிக்கிறாரு பாருங்க பந்து அடிக்கடி. அட்டகாசமான கேச்சிங் கார்டன் வேற, குவாஜா பேட்ல படல ரன் அடிக்கல தவிர பட் கேச்சிங் எல்லாம் சூப்பர்பா இருந்திருக்கு. ஸ்மித் 1-2 விட்டார் தவிர அட்டகாசமா. அதாவது பைசன் யார மிச்சல் மார்ஷ் காட்சி 2-3 கேட்ச் எல்லாம் ஸ்கிரீமர்னுவோம், அதெல்லாம் தெரிச்சுன்னு புடிச்சுன்னு பறிச்சுன்னு வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்லுக் இருக்கும் ஆஸ்திரேலியன் போலர்ஸ். ஹாஸ்டைல், அவங்க நேச்சரே ஃபயரி, அதுக்கப்பாற்பட்டு பிச்சு அவுட் சைட் ஆஸ்டம் அந்த ஒழுக்கம் டிசிப்ளின் இவரோட வீக்னஸ் அதை கண்டுபிடிச்சு நாகிங் பர்சிஸ்டன்ஸ் போட்டு ஸ்லிப்லையும் கீப்பர்ட்டையும் சப்போர்ட் வேற. ஸோ இதுல இருந்து அவரால் தப்பிக்கவே முடியல. பேர்த்ல மாத்திரம் கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸ் ஈஸா ஆச்சு, அவர் நல்லா ஆடினாரு. அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் நீங்க சொன்னதுதான், இந்த 200 ரன் ஸ்டாண்டு போட்டதுனால கொஞ்சம் வந்து அவங்க போலர்ஸும் டயர்ட் ஆகி சரியான சமயத்துல ஒரு 30-40 ஓவருக்கு அப்புறம் உள்ள வந்ததுனால பாலும் ஓல்ட் ஆயிடுச்சு அந்த கண்டிஷன்ஸ். குக்குபுரா அவ்வளோ அந்த ஃபயரும் அந்த வெனமும் இல்லாம இவரும் நல்லா ஆடினாரு. அந்த பிளண்ட் பண்ணி செகண்ட் நியூ பால்ல வந்து 100 அடிச்சதை நம்ம பார்த்தோம். பட் மற்ற அக்கேஷன்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த ஓப்பனர்ஸ் அந்த ஃபார்மை ரெப்ளிகேட் பண்ண முடியாதனால விராட் கோலி 5-10 ஓவர் 15 ஓவருக்குள்ளே உள்ள வந்துடுறாரு. எவ்ரி டைம் உள்ள போச்சு உங்களுக்கு 20 for 2 40 for 2 இந்த மாதிரி லோ ஸ்கோர்ல உள்ள போச்சு. உங்களுக்கு ஆடட் ப்ரெஷரும் இருக்கும். பர்சனலாவும் நீங்க வந்து பிரமாதமா அட்டகாசமா 2-3 செஞ்சுரி அடிச்சுட்டும் ஆஸ்திரேலியாவுக்குள்ள வரல இந்த வாட்டி. ஓகே, முன்னாடிலாம் நிறைய அடிச்சிருக்கீங்க, பட் இமீடியட் பாஸ்ட்ல நீங்க ஃபெயிலியர் தான். ஸோ நீங்க ஒரு போலிங் யூனிட்டா இருக்கீங்க, நீங்க ஒரு போலரா இருக்கீங்கன்னா ஆப்போனன்ட் பிளேயர் எப்பேற்பட்ட தாதாவா இருந்தாலும் இமீடியட் பாஸ்ட் இன்னிங்ஸ் என்ன அதை வச்சுதான் உங்களோட சக்சஸோ உங்களை கண்டான மிரல்றதோ அதெல்லாம் அதை நம்பிதான் இருக்கு. யூஆர் ஒன்லி ஆஸ் குட் ஆஸ் யுவர் லாஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னுவோம். நீங்க கடைசி இன்னிங்ஸ்ல எவ்வளவு ஆடுறீங்களோ அதுதான் உங்களை நிர்ணயிக்கிறது நீங்க எந்த மாதிரி பிளேயர்னு. ஸோ ஆஸ்திரேலியன்ஸ்ல அதை ரொம்ப நம்புற ஆளு. ஸோ நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் தான், ஹாஸ்டைல் கண்டிஷன்ஸ், அவரோட மசில் மெமரி, ஹேண்ட்ஸ் அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவுட் சைட் ஆஸ்டம்னா போயிடுறாரு, பாதத்தை ஃப்ரண்ட் ஃபுட்ல எடுத்து வைக்கிறாரு, திடீர்னு பேக் ஃபுட் ஆடுங்க அது இதுன்னு சொல்றாங்க பண்டிட்ஸ்லாம். இந்த 45 நாள் டூர்ல அன்லேர்ன் பண்ணி ரீலேர்ன் பண்றதுக்கு அவருக்கு 36-37 வயசுல முடியுமா? அதுக்கும் அப்பாற்பட்டு இந்த ஹாஸ்டிலிட்டி இருக்கு. அதுக்கும் அப்பாற்பட்டு நான் சொல்ற மாதிரி இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல கூட கிரீஸ்குள்ள பரி ஆகி உள்ள இருந்து கூட பார்த்தாரு. அதுக்கும் அப்பாற்பட்டு அவர் அந்த கை பாருங்க இன்வாலண்டரியா போயிடுறது. ஒரு மேக்னெட் வந்து அயர்ன் பீஸை கண்டா அப்படி அட்ராக்ட் ஆகுற மாதிரி அப்படி போயிடுறது, இன்வாலண்டரியா போறது. அதுக்கு அந்த பவுன்ஸும் அந்த ஹாஸ்டிலிட்டியும் பேசும் அடிச்சு எடுத்துன்னு போயிட்டே இருக்கு. ஸோ என்னன்னா லேட்லி பாத்தீங்கன்னா அந்த ஒரு டெக்னிக்கல் ப்ரொஃபிஷியன்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 5 கேம் பேக் டு பேக் வந்ததுனால அவர் வந்து அந்த மிசரி காம்பவுண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இதுதான் விஷயம். ஓகே சார், ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி எல்லாருமே கேட்குற கேள்வி வந்து அவருக்கு டெஸ்ட் கேப்டன்சி ரெட் பால் கேப்டன்சி வந்து சூட் ஆகல. ஸோ அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல பேட்டிங்கும் வந்து அவர் சரியா வரல அப்படின்றாங்க. பட் பார்த்த வரைக்கும் என்னன்னா அவர் வந்து பால ஒரு கான்பிடண்டா வாங்கியே வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம பார்க்கல. அண்ட் அதுவும் இல்லாம லீவ் பண்ணி ஆட மாட்டார். எல்லா பாலுமே வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ், அந்த T20 ODI மோட்ல தான் வந்து இன்னும் ரோஹித் சர்மா இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதுக்கான உங்களோட இல்ல, ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா 21ல இங்கிலாந்து டூர்ல அடிச்சிருக்காரு, வருஷக்கணக்கா ஆடின்னு இருக்காரு, டெஸ்ட் மேட்ச்ல 100 அடிச்சிருக்காரு, டொமஸ்டிக்ல எல்லாமே நல்ல பிளேயர் தான். இன்ஃபேக்ட் ரஞ்சி டிராபில 100 அடிச்சு தான் வந்திருக்காரு. ஸோ குவாலிட்டி பிளேயர் தான், அதை பத்தி சந்தேகமே இல்லை. பட் ஜஸ்ட் தட் அவரும் வந்து விராட் கோலி மாதிரியே 36-37 போதாத்து விராட் கோலியான்னு கொஞ்சம் இந்த வருஷம் ஆடினார் தவிர இவர் நிறைய டைமே செலவு பண்ணவே இல்லை. ரொம்ப பிலோ ஆவரேஜ், ஃபர்கெட்டபிள் தான் நியூசிலாண்டோட. அதுக்கு அப்பாற்பட்டு இந்த கேம்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம் மிஸ் பண்ணிட்டார். ஸோ வயசாக உங்களுக்கு நிறைய மேட்ச் ஆடினே இருக்கணும். அந்த என்ஃபோர்ஸ்டு ரெஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களை ஹெல்ப் பண்ண போறது இல்லை. போதாத்துக்கு உள்ள போய் இறங்கினோடனே அவர் நம்பர் 2 ஆடுறவர் 6 போய் இறங்கினார். 6 போய் ஆடுறது செகண்ட் நியூ பால் ஆடுறது வேற. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கோலாகலமா கந்தகோலமா இருக்கிற ஸ்கோர் கார்டுல உள்ள வந்து ஆடுறது கஷ்டம். அவருக்கு ரோஹித் சர்மாவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து பாதம் நவுத்துறதுக்கு இல்லை, அழகான ஹேண்ட்ஸு, குயிக் ஐ, நல்ல ஹுக் ஷாட் அடிப்பார், எல்லாம் பண்ணுவார். பட் இதே நான் சொன்ன மாதிரி இந்த ஹாஸ்டைல் கண்டிஷன்ஸ், இந்த பவுன்ஸ் பேஸ் கேரியில அவர் வந்து அவரோட கேமை கொண்டு வர முடியல. ஸோ ஸ்பைரல் ஆயிடுச்சு. இந்த ஃபெயிலியர்ஸே திருப்பி ஃபெயில் ஆகி திருப்பி சந்தேகத்தையே நரிஷ் பண்ணி சந்தேகத்தை நம்புறது நம்பிக்கை இழந்து போய் அவரால் அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல. ஒன்ஸ் நீங்க கேப்டனா இருக்கீங்க,
நீங்க எல்லார்ட்டையும் பிளேயர்ஸ் எல்லாம் நல்ல விஸ்டம் நல்லா பேசுறீங்க, பிரேவா டாக் குடிக்கிறீங்க, வாருக்கு போற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க, உள்ள அந்த ஹடில் எல்லாம் பண்றீங்க. ஒரு 2 வாட்டி நீங்க நல்லா பேசுவீங்க, பழகுவீங்க, எல்லாம் சொல்லுவீங்க, என்கரேஜ் பண்ணுவீங்க. நீங்க அது மாதிரிதான் இருந்து ஆகணும். ஆனா வெறும்னு நீங்க பாட்டு ஃபெயில் ஆயின்னே இருக்கீங்க வச்சுக்கோங்க. மத்தபடி கனாபனான்னு இங்கிலீஷ்லயும் ஊக்கம் கொடுத்துனே இருந்தா அது கொஞ்சம் ஹாலோவா இருக்கும் இல்லையா? அந்த நம்பிக்கை இழந்துரும் உங்களுக்கு. நீங்களே உங்களே கொஸ்டின் பண்ணிப்பீங்க. ஸோ நம்ம பாட்டு போல்டா பேசினே இருக்கோம். பேச்சுனால இல்லையே, வீச்சு இல்லையே, ரன்னு வரலையே. ஸோ உங்களுக்கே அந்த கான்பிடன்ஸ் எரோட் ஆயிடும். உங்க நம்பிக்கையே கொஞ்சம் கம்மி ஆயிடும். உங்களுக்கு வந்து அந்த 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 வார்த்தையெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை கம்மி ஆயிடும். ஸோ கொஞ்சம் வந்து டாக்டிக்ஸ் எல்லாம் உங்க மைண்ட்ல பிளே பண்ணினே இருக்கும். அது நீங்க உங்க ஃபீலிங்ஸு, நீங்க ஃபர்ஸ்ட் லிப்ல நிக்கிறீங்க, மற்றவங்களுக்கும் நீங்க யோசிக்கணும். ஆஸ் அ ஸ்கிப்பர் வந்து நீங்க உங்க ஃபீலிங்ஸ் 4-0 அடிச்சாலும் டீம் வின்னுக்கோசரம் நீங்க பிளான் பண்ணினே இருக்கணும். அந்த எண்ட்ல யார் போடணும், இந்த எண்ட் இன்டு த விண்டு எவ்வளவு ஸ்விங் ஆகுது, எந்த பவுலர் எவ்வளவு டயர்டு, பும்ராக்கு இன்னும் ஒரு ஓவர் கொடுக்கலாமா, இல்ல சிராஜை கொண்டு வரணுமா, ஆகாஷ் தீப்பை கொண்டு வரணுமா, இல்ல ஒரு ஸ்பின்னர் 2 ஓவர் பிரேக் பண்ணுமா, ஜடேஜாவை கண்டினியூ பண்ணுமா ஹோல்டிங் ரவுண்டுக்கு, எவ்வளோ தாட்ஸ் ஓடினே இருக்குன்னா அவுட்டோர் கேம் ஆஃப் செஸ் கிரிக்கெட்ன்றது. ஸோ நீங்க பிளான் பண்ணி எடுத்துட்டே இருக்கணும், கேமை ஃபார்வர்டு எடுத்துன்னு போயிட்டே இருக்கணும். ஸோ நீங்க உங்க சிந்தனையில உங்க ஃபெயிலியர்ல அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒர்க் அவுட் ஆயிடும். ஸோ உங்களை போட்டு அது சாகடிச்சிடும் அந்த எண்ணம் அதுவும். ஸோ அந்த சமயத்துல நீங்க வந்து டாக்டிக்கலா கொஞ்சம் வீக் ஆயிடுவீங்க, இல்ல கவன கோளாறு இருக்கும், இல்ல சிந்தனை செதறிடும். உங்களுக்கு அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு டாக்டிக்கலா ஒரு மிஸ்டேக் பண்றச்ச ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு ஜாம்பவான் சைடு வந்து அதை குவிச்சிருவோம் அந்த மாதிரி சமயத்துல. ஸோ இதுதான் இந்த பிழை. பர்சனலா ஒரு அந்த சக்சஸ் இல்லாததுனால ட்ரூப்ஸை இன்ஸ்பயர் பண்ண முடியல. நம்ம 11-12 தோனியோட கேப்டன்சி பார்த்தோம். அப்ப வேர்ல்ட் கப்லாம் வின் பண்ணிட்டு வந்து இங்கிலாந்துல போய் சரியான அடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 11-12 முடியடிச்சதான் ஆஸ்திரேலியன் சம்மர்ல போயிட்டு முடியாம தான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆட முடியலன்னு நினைக்கிறேன். கோலி லீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் 2-3 கேம் அடிபட்டாங்க. ஸோ கோலிக்கு பேட்டனை கொடுத்துட்டாரு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறதுல, இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு, இதுக்கப்புறம் நடக்க போகுது. அதே மாதிரி நீங்க கான்ட்ராஸ்ட்ல பாருங்க, பேட்ரிக் கமின்ஸ் பாருங்க, என்ன மாதிரி லீட் பண்ணிருக்காருன்னு எல்லாம் புகழ்ந்து பாராட்டுறாங்க. ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அட்டகாசமா இருக்கு. ஃபீல்டிங்ல இருந்து வாங்க, அவர் வந்து லாங் லெக்லயோ அங்க இங்க நிக்கிறது, ஏன்னா டிஆர்எஸ் அடிக்கிறச்சு கேப்டன் உள்ளதான் நிக்கணும் அடிக்கடி போறதுக்கோசரம். அதுக்கு அப்பாற்பட்டு நல்ல அத்லட்டிக்கா இருக்காரு. மிடான்ல பாஞ்சு பிடிக்கிறாரு. அவர் பிடிக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு என்ன மாதிரி ஓடி வந்து போட்டுனே இருக்காரு, எண்ட்லெஸ்ஸா போட்டுனே இருக்காரு. 2-3 லூஸ் பால்லாம் சேர்ந்து போடுறதே கிடையாது பேட்ரிக் கமின்ஸ். ஏதோ 1-2 பிழை இருந்தா கூட 4-6 அடிச்சிட்டானா கூட டக்குன்னு ரிகவர் ஆகி ஒரு கம்பேக் ஒரு விக்கெட்ல எடுக்கிறாரு. அதே மாதிரி பேட்டிங் பாருங்க, போன கேம்ல சிட்னில 2 இன்னிங்ஸுமே அட்டகாசமான 49 அப்புறம் 90 ஃபார் 5-6ல இருந்து வந்து செகண்ட் இன்னிங்ஸும் என்ன அட்டகாசமா ஆடி இருக்காரு. ஸோ அந்த கேமியோ, அந்த ஒரு திங்கிங் மேன்ஸ் கிரிக்கெட்டர், எந்த சமயத்துல போலர் அன்னவேர்ஸா திடீர்னு பூந்து அடிக்கிறது, ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் அடிக்கிறது, செதுக்கி விடுறது, ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி போலிங்ல விக்கெட், ஃபீல்டிங்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த ஒரு எஃபர்வெசன்ஸ், அதெல்லாம் வந்து லிஃப்ட் பண்ணி உங்களுக்கு கேப்டன்சியும் வந்து சரியான மைண்ட்ல உங்களை பத்தி நீங்க உங்க பேட் ஃபார்மை பத்தி நீங்க யோசிக்கல. நீங்க நல்ல ஸ்பேஸ்ல இருந்தீங்கன்னா பர்த்தியாருக்கு நல்ல சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம், டீமுக்கு சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணலான்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ டெஃபினட்டா நீங்க பர்சனல் ஃபார்ம் இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம் தான். டெஃபினட்டா பர்டிகுலர்லி கலெக்டிவா உங்களை சுத்தி எல்லாரும் மெல்ட் டவுன் ஆர்ச்ச அந்த மாதிரி தனியா வந்து நீங்க வந்து வண்டி இழுத்துன்னு போறதுன்றது ரொம்ப 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 கஷ்டம் தான். இது ஒரு வியாதி மாதிரி தான் பரவிடும். இது கேப்டன்சிலயுமே நம்ம பார்த்தோம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமும் கூட அவர் வந்து ஒரு டிஃபென்சிவான ஃபீல்ட் செட் தான் வச்சிருந்தாரு. விக்கெட் எல்லாமே வந்து போனதுக்கு அப்புறமும் கூட ஒரு ஓப்பன்லாம் வச்சாங்க. பேட் கமின்ஸ் நின்னப்ப கூட வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்போ இல்ல வந்து ஒரு ஷார்ட் மிட் விக்கெட்டோ ஷார்ட் பாயிண்டோ எதுவுமே வைக்காம ஜஸ்ட் ஒரு ஓப்பன் தான் ஃபீல்டு வச்சாரு பும்ரா போலிங் போட்டப்ப கூட. சோ அதுவுமே வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னு அது நினைக்கிறேன். கரெக்ட் தான். அதே சமயம் கமின்ஸ் வந்து என்னதான் நீங்க அடிச்சுக்கோங்க, என் செட்டப் இதான், பவுன்சருக்கு வச்ச ஃபீல்ட் செட் வந்து ஒரு லெக் ஸ்லிப், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லிப், ஒரு கல்லி, ஒரு ஷார்ட் மிட் விக்கெட், அப்புறம் ஒரு ஷார்ட் பாயிண்ட். சோ இப்படி சுத்தி இருக்கும்போது அப்போ அந்த டிப்பிக்கல் ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் எப்படி இருக்கு அண்ட் நம்ம ரோஹித் சர்மாவோட மைண்ட் செட் இதுக்குதான் காரணம் நினைக்கிறீங்க. ஏன் தெரியுமா, நீங்க அருண் இதுல வந்து நீங்க உங்க ஸ்கோர் போர்ட்ல நீங்க 150 180 இந்த மாதிரி மீகர் பால்ட்ரி ஸ்கோர் தான் போடுறீங்கன்னா எண்ட்லெஸ்ஸா நீங்க அட்டாக்கும் பண்ண முடியாது. ஏன்னா டேமேஜ் லிமிடேஷன்ன்ற மாதிரி மனசுல ஒரு எண்ணம் வந்துடும். கண்ணாபின்னான்னு லீடு கொடுத்துட்டீங்க வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க இன்னிங்ஸ் ரிப்பீட் ஆடுவீங்க. தேர்ட் இன்னிங்ஸ் நீங்க ஆடணும்னா ஸோ எல்லா டைமும் பெர்த் மாதிரி நம்மளால ரெப்ளிகேட் பண்ண முடியல. பெர்த்ல டாஸை வின் பண்ணோம், ஷாக்கிங்கா பும்ரா லீட் பண்ணி கேப்டன் பண்ணி பேட் பண்ணி 150 தான் அடிச்சாங்க. அதுக்கும் அப்பாற்பட்டு 45 ரன் லீட் என்ஜாய் பண்ண. ஏன்னா பும்ராவோட அந்த ஹீரோயிக் ஸ்பெல் இன்னும் வந்து வருஷக்கணக்கா டீம்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு போகதான் போகுது. பட் பும்ரா மாதிரி ஒரு போலரை பார்த்து இந்த டூரை நினைச்சு எல்லாமே
வேந்து போறாங்க, ரசிக்க போறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஹீரோயிக் ஸ்பெல் அன்னைக்கு சாயந்தரம் தான் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் சிட்னில ஒரு ஸ்பெல் போட்டாரு இல்லையா? ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க ரன் அடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரன், நீங்க வந்து எண்ட்லெஸ்ஸா அட்டாக்கும் பண்ண முடியாது. ரோஹித் சர்மா கொஞ்சம் டாக்டிக்கலா வீக்கா தான் இருந்தார், சந்தேகமே இல்லை. கொஞ்சம் டிஃபென்சிவ் ஃபீல்ட்ஸ், சரியான சமயத்துல சரியான ஃபீல்டரை வைக்கல. ஜெய்ஸ்வால் கேட்ச் விட்டுட்டே இருக்கச்ச பால் அவர் வேற துரத்திது. வல்னரபிள் ஸ்பாட்ஸ்ல அவருக்கு கான்பிடன்ஸ் இல்லாத சமயத்துல இவரும் கொஞ்சம் பாடி லாங்குவேஜை கொஞ்சம் இரிட்டேஷன் ஆங்கர்லாம் காமிச்சு அந்த மிஸ்ரியை காம்பவுண்ட் பண்ணி சின்ன பையனை எதிர்க்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா அவரோட பர்சனல் புவர் ஃபார்மு, மைண்ட் சரியா ஒர்க் ஆகலன்றதுலாம் காரணம். அதுக்கு அப்பாற்பட்டு மெயின் ரீசனு, நீங்க நிறைய ரன் அடிக்கலன்னா நிறைய நேரம் அட்டாக் பண்ண முடியாது. ஒரு ஓவருக்கு 2 பவுண்டரி போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அட்டாக் பண்றேன்ற இதுல அவங்க ஆப்போனன்ட் டீம் வில் ரன் அவே வித் பிக் ஸ்கோர். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரெஷர் கேட்ச் அப் கேம் மாதிரி ஆயிடும். ஸோ அது ஒரு மிக்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ், நீங்க அது ஒரு மர்ஜ் பண்ணி அழகா அதை எம்ப்ளாய் பண்ணும். அதுவும் கஷ்டமான காரியம் தான். ஸோ சிராஜுக்கும் போதாத்துக்கு அந்த அளவுக்கு செகண்ட் பவுலர் அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல. விக்கெட் டேக்கிங் லக் இல்லைன்னு சொல்றது ஒரு பக்கம். பட் கிரிக்கெட்ல வந்து யூ கிரியேட் யுவர் ஓன் லக் அப்படின்னு சொல்லுவான். லக் கோஸ் டு தி டிசர்விங்னுவான். ஸோ எப்ப பார்த்தாலும் எட்ஜே கிடைக்கலன்னா லக்கே இல்லைன்னு சொல்றது ஒரு நாளைக்கு சொல்லலாம். பட் ஃபுல் டூர் பும்ரா மாதிரி பாதி அளவு கூட போட முடியும். அதே பிச்சில் தான் பும்ரா போடுறாரு. பும்ரா எப்படி கன்னிங்கா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாரு. ஓகே, ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்கு, அவர் அந்த ரிலீஸ் தனி, அவர் எல்லாமே தனி, அவர் அப்படின்றதுக்கும் ஒரு அலவன்ஸ் கொடுத்தாலும் செகண்ட் தேர்ட் சீமர் வந்து கொஞ்சம் லெட் டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கும் அப்பாற்பட்டு ஆஸ்திரேலியன் டீம் எடுத்து பாருங்க, அவங்க பாருங்க, ஸ்டார்க்கா இருக்கட்டும், கமின்ஸா இருக்கட்டும், தேர்ட் சீமர் பாலன் பாருங்க, பிரிக் வால்குள்ள ஓடு கேப்டன்னா ஓடுறன்னு 4 மணிக்கு போடுற இன்டென்சிட்டியும் காத்தால 10:30 மணிக்கு போடுற இன்டென்சிட்டியும் குறையவே இல்லை. ஸ்ட்ரெச்சா ஒரு 8 ஓவர் போட்டு கண்டிப்பா ஒரு அன்டெமான்ஸ்ட்ரேட்டிவா இருக்காரு பாருங்க. வெறும் வேர்வையை மாத்திரம் அப்படி தள்ளி விடுறாரு, ஒரு ஏர் உழவன் தள்ளுற மாதிரி தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துட்டே இருக்காரு. அது காயினோ ஒரு கர்ச்சீஃப்லயோ அதே லெங்க்ல போட்டுட்டே இருக்காரு. ரெகுலராவும் ஆடுறது இல்ல. அவருக்கு என்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் பாருங்க. ஹேசல்வுட் இல்லன்னு அவர் அந்த ஹேசல்வுட்டே 5 விக்கெட் எடுத்தார் ஃபர்ஸ்ட் கேம்ல. அதுக்கு அப்பாற்பட்டு இவர் வந்திருக்காரு. ஸோ இது ஒரு கான்ட்ராஸ்ட் தான். இந்த வின்னிங் சைடுன்றது ஒரு வெல் ஆயில்டு மிஷின். நான் சொன்ன மாதிரி ஒரு 2 பிழையை கூட அதை மறைச்சிட்டு வண்டி இழுத்துன்னு போயிடலாம். குவாஜாவோட புவர் ஃபார்ம் இழுத்துன்னு போயிட்டாங்க பாருங்க, மற்றவங்க எல்லாம் நல்லா ஆடி. பட் இந்தியாவில் என்னன்னா மிஸ்ரி காம்பவுண்ட் ஆயிடுச்சு. எல்லாமே கலெக்டிவா ஜெய்ஸ்வால் நான் சொன்ன மாதிரி ஸ்பார்க்லிங் ஆடினாரு, இங்கேயும் அங்கேயும் KL ராகுல் ஆடினாரு, ஒரு இன்னிங்ஸ் ரெட்டி ஆடினாரு. பட் கோலி செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 100 அடிச்சார். தவிர ஒரு 10 இன்னிங்ஸும் 9 இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியன் டூர்ல நம்ம கை விட்டு ஒரு கையில எண்ணி விடுற மாதிரி தான் பேட்டிங் இன்னிங்ஸ். ஸோ போலிங் நான் சொன்ன மாதிரி பும்ரா 32 விக்கெட், சிராஜ் உயிரை விட்டு போட்டார். தவிர அந்த கன்சிஸ்டன்சி இல்ல, அந்த ஃபெராசிட்டி வெனம்லாம் கன்சிஸ்டன்டா போலன் மாதிரி இல்ல. வந்து சொதப்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. கண்டிப்பா ஒரு ரிலீஸ் பால் மாதிரி கொடுத்துறாங்க, அந்த பிரஷர் பால் ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு ஷாட் கொடுத்துறாங்க. ஒரு கெட்டிக்கார பேட்ஸ்மேனா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு போலர் ஒரு ஓவருக்கு 1 பாலோ 2 பாலோ லூஸ் பால் கொடுக்குறான்னா அந்த 4 பாலை நான் வந்து பொறுமையா கடைப்பிடிப்பேன். ஒரு 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 பேஷண்டா இருந்தேன். அந்த புவர் பால் வரும்ன்ற நிச்சயம் இருந்ததுன்னா அதை நான் அடிப்பேன், 4 அடிப்பேன். தெரிஞ்சா ஒரு ஓவருக்கு 4 ரன் டெஸ்ட் மேட்ச்ல சூப்பர் ஆச்சு. 90 ஓவர்ல 360 சூப்பர் ஸ்கோர் ஆச்சு. ஸோ ஆஸ்திரேலியன்ஸும் அட்டகாசமா ஆட்டாங்க, அந்த வெயிட்டிங் கேம் அட்டகாசமா ஆட்டாங்க. ஓகே சார், இப்போ நீங்க நான் பவுலிங்கும் கேட்க வந்தேன். ஸோ அதுக்குமே சேர்த்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு ஓகே. பட் இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைண்ட் ஆஃப் த இயர்னு சொல்லலாம். வருஷ கடைசியில ஃபைண்ட் ஆஃப் த இயரா வந்து நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள வந்தாரு. பயங்கரமான ஒரு அட்டாக்கிங் நாக் ஆடினாரு. முதல்ல இருந்தே வந்து அவரோட இன்டென்ட் பயங்கரமா இருந்தது. புதுசா ஆடுற மாதிரி அதெல்லாம் இல்லை, நான் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் மாதிரி தான் வந்து தன்னை காமிச்சிருக்காரு. அண்ட் ஒரு செஞ்சுரியே அடிச்சிருக்காரு. பவுலிங்ல வந்து அவர் பெருசா யூஸ் பண்ண முடியல. பட் அதுக்கான ஒரு தனி காரணங்கள் சொன்னாங்க, ஏன்னா ஃபிளக்சுவேட்டிங் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் மேக்ஸிமம் பும்ராக்கே பண்ணாலும் நிதிஷ்குமார் ரெட்டி பவுலிங் அந்த அளவுக்கு கிடைக்கல. கிடைச்ச டைம்லயுமே வந்து 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் அதே சமயம் ஆல்ரவுண்டர் அப்படின்ற ஒரு பட்டியலில் வந்து ஆஷ் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 3 ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸுமே யூஸ் பண்ணாங்க. அண்ட் ரிஷப் பண்டோட ஃபார்ம் வந்து எனக்கு ஒரு சின்ன கேள்விக்குறியா இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து அவர் அந்த அக்ரெசிவ் நாக் ஓகே, பட் மெல்போர்ன் டெஸ்ட்ல ஆல்ரெடி சிச்சுவேஷன் அப்படி இருக்க போகும்போது அந்த ஒரு பேட்டிங் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதான் ஒரு நேச்சுரல் கேம். பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தோம், இங்க அடிச்சு கீழ்ச்சி நமக்கு ஒரு ஹோப்ஸ் கொடுத்தாரு சிட்னில. ஸோ பட் என்னன்னா ரிஷப் பந்த் மாதிரி ஒரு பிளேயர் 10 இன்னிங்ஸ் ஆடுறாரு வச்சுக்கோங்களேன், ஒரு 3-4 இன்னிங்ஸ்ல அடிச்சு கீழ்ச்சி உங்களுக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி அந்த ஒரு பேட்டிங் இருக்கும். ஸ்பார்க்லிங்கா இருக்கும், எல்லாருக்கும் டேஸ்லிங்கா இருக்கும், உங்களுக்கு கிரௌட்ஸும் ரசிப்பாங்க. அதுக்கும் அப்பாற்பட்டு நம்ம டீமை வின்னிங் பொசிஷன்லயும் போடுவாங்க. இந்த கேபா 329 கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 90+ அட்டகாசமா ஆட 89 நாட் அவுட். ஸோ அதுக்கப்புறப்பட்டு 600 அடிச்சிருக்காரு. இங்க பங்களாதேஷோட அடிச்சு கிழிக்கிறது என்ன, நியூசிலாண்டோட அடிச்சு கிழிக்கிறது என்ன, சென்னையில ஒரு கம்பேக்ல 100 அடிச்சது என்ன, நம்ம வருஷக்கணக்கா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பட் என்னன்னா அவர் மாதிரி பிளேயர் வந்து 10 இன்னிங்ஸ்ல 8 இன்னிங்ஸோ 7 இன்னிங்ஸோ அடிக்கினா அந்த மாதிரி அக்ரெசிவ் மெத்தட்ஸ்க்கு அடிக்கிறது கஷ்டம். பட் என்னன்னா இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆடின மாதிரி கொஞ்சம் அந்த ரேம்ப், அந்த கியூட் ஷாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கர்டைல் பண்ணிட்டு
ஒரு சயின்டிஃபிக்காவே அந்த மாதிரி எனார்மஸ் பவர் வச்சுன்னு குயிக் கை இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பாலே இறங்கி 6 அடிச்சார் பாருங்க. அந்த மாதிரி ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டை ஃபுல் பிளேடை காமிச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் சான்ஸ். நீங்க ஹாரிசான்டல் பிளேட்ல ஆடினீங்கன்னா உங்க ஹாரிசான்டல் சைடு ஆஃப் த பேட் வந்து சின்னது, வெர்டிகல் சைடு பெருசு இல்லையா, 38 வாட் எவர் இன்ச் ஏதோ சொல்றான். ஸோ உங்களுக்கு ஹாரிசான்டல் வந்து ரொம்ப சின்னது. ஸோ ஹாரிசான்டல் சைட்ல நீங்க ஆடுறச்ச அதுல பால் இம்பாக்ட் பண்றதுன்றது உங்க சான்சஸ் ஆஃப் எரர் ஜாஸ்தி. வெர்டிகல் சைட்ல நிறைய சான்ஸ் பேட்ல படும். ஓகே, மேல பட்டுதுன்னா அந்த பவுன்ஸ் இருக்காது, கீழே பட்டுதுன்னா டோ எண்ட்ல பட்டா தெரிச்சுன்னு போவா தவிர அட்லீஸ்ட் நீங்க அவுட் ஆக மாட்டீங்க. இது வெர்டிகல் ஹாரிசான்டல் ஆடுறச்சு நீங்க எட்ஜிகிட்டி பட்டு அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கனெக்ட் பண்றது கஷ்டம். பிளஸ் நல்ல குயிக்கா ஐ இருந்தாதான் அந்த ஷார்ட்னஸ் ஆஃப் லெங்த்தையும் நீங்க ஜட்ஜ் பண்ணி பேக் ஃபுட்ல போய் ஃபுல்லோ கட்டோ அடிக்க முடியும். விராட் கோலி பாத்தீங்கன்னா அவருக்கு புவர் ஐ எல்லாம் கிடையாது, பட் கட் ஷாட்டே ஆட மாட்டார். பாத்தீங்கன்னா ஹுக் நல்லா ஆடுவார், கட் ஆட மாட்டார். அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அதுல. ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா ரிஷப் பந்த் மாதிரி ஒரு நேச்சுரல் அக்ரெசிவ் ஸ்ட்ரோக் மேக்கர், ஒரு நெகட்டிவ் போனே இல்லை பாடியில. ஸோ அந்த மாதிரி பிளேயர் ஒரு ஃப்ரீ ரெயின் கொடுத்துடணும். ஸோ இந்த இன்னிங்ஸே பாத்தீங்கன்னா சிட்னில கூட ஒரு கான்ட்ராஸ்டிங்கா 40 அடிச்சார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ரொம்ப பிரைஸ்லெஸ் ரன்ஸ் தான். இதே வின் பண்ணியிருந்தா ரிஷப் பந்துக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரன்ஸும் ரொம்ப அட்டகாசமா அவரோட ஏலியன் கேம் ஆடி பிரஷரை சோக் பண்ணி அடி வாங்கி ரொம்ப எழுந்தாரு. நீங்க சொன்ன பொறுமையா ஆடினார் 40 ரன். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படியே கான்ட்ராஸ்ட், T20 ஷர்ட்டை போட்டு கிழிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி மெர்க்யூரியல் இண்டிவிஜுவல் அவரு, குவாலிட்டி பிளேயர். பாத்தீங்கன்னா நிதானம், பாத்தீங்கன்னா அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தொலைன்னு விட்டுன்னு அந்த மூஞ்சில அந்த நிதானம் தெரியும். ஆடுறச்சு டிஃபென்ஸ் ஆடுறச்சு ரொம்ப ஷுவரா. பேட்டிங் என்ன ஆர்ட்னா நீங்க பொசிஷனுக்கு சீக்கிரம் வந்துடணும், ஆனா பந்த சீக்கிரம் பார்க்கணும், லேட்டா ஆடணும். அதுதான் ஆர்ட் ஆஃப் பேட்டிங் பண்டிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது ரிஷப் பந்துக்கு அப்படியே அது அட்டகாசமா அந்த டேலண்ட்டும் ஸ்கில் செட்ஸும் இருக்கு, அந்த மன நிம்மதியும் இருக்கு ஆடுறதுக்கு அழகா. பட் என்னன்னா அப்பப்போ ஒரு மாதிரி பிசாசோ பூதமோ பூந்து ஒரு கியூட் ஷாட்டுக்கு போய் அவரோட ஸ்கில் செட்ஸ் மேல அவரே பெட்டர் ஆடணும்னு நினைக்க போய் போர் அடிக்கிறதா என்னன்னு தெரியல. ஸோ அடிக்க போய் ஒரு மாதிரி அவுட் ஆனது தான் நீங்க சொன்ன அந்த டிஸ்மிசல், மெல்பர்ன்ல அந்த ஆன டிஸ்மிசல், அதுக்கப்புறம் அந்த கிரிட்டிசிசம் எல்லாம். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிட்னில பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா நேற்றுக்கு ஆடி இருக்காரு. ஸோ அவரை மாதிரி பிளேயரை வந்து அவரே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி எப்படி நம்ம டேலண்ட்டை ஆப்டிமைஸ் பண்ண முடியும், இன்னும் பெட்டர் பிளேயரா எப்படி ஆட முடியும், இன்னும் கொஞ்சம் ஒழுக்கத்தை கட்டுப்படுத்தினா கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் நம்ம எக்ஸிபிஷன் ஆஃப் ஷார்ட்ஸை டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒழுக்கத்தையும் அந்த பாடத்தையும் அவர் கத்துண்டு அதை ஆக்சுவலா எம்ப்ளாய் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணார்னா பெரிய பெரிய பிளேயரா ஆயிடுவார். நிதிஷ் குமார் ரெட்டி ஃபைண்ட் ஆஃப் த இயர் கண்டிப்பா சொல்லலாமா? ஆமாமா, ஒன் ஆஃப் தி கௌதம் கம்பீரோட டிஸ்கவரிஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எப்படி வருணுக்கு T20 கம்பேக் கொடுத்தாரோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம், KKRல ஹர்ஷித் ராணாவும் டெல்லியில பாக்குற பிளேயர் கொடுத்தாரோ, ஸோ ஒன் ஆஃப் த பிக்ஸ் ஆஃப் கம்பீர். நம்ம எல்லாமே ஷாக் ஆயிட்டோம் ஃபர்ஸ்ட் கேம்ல எப்படி ஒரு ஆடுறாருன்னு. பட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கிரைசிஸ்ல கூட பாத்தீங்கன்னா அழகான பாதம், அழகா முட்டிய மடக்கி நல்ல டெக்னிக்கலி ஆர்கனைஸ்டா இவரும் பாத்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் மாதிரி பந்து வந்து பால் வந்து பேட்ல படுற மாதிரி ஒரு டிஃபென்ஸ், ஹேண்ட்ஸ் க்ளோஸ் டு த பாடி, ரொம்ப அழகா ஆடினாரு. அந்த மாதிரி தெலுங்கானா அங்க இங்க வைசாக்ல இருந்து வந்து அதே கேமை சின்ன வயசுல என்ன கத்துட்டாரோ அதே இன்டர்நேஷனல் லெவல்ல ஆஸ்திரேலியா பவுன்சிங் கண்டிஷன்ஸ், ஹாஸ்டைல் பவுலர்ஸ் எதிர்க்க எதுவும் மாத்திக்கவே இல்லை. புரியல உங்களுக்கு? அந்த மாதிரி செக்யூரா சவுண்டா ஆடினார். அதே ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு கான்பிடன்ஸ் தான். டெஃபினட்டா ஒரு குவிக் லேர்னர் தான். ஒன்ஸ் நீங்க சக்சஸ் கட்சிட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஐ பிலாங் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் வந்துட்டுனாலே உங்களுக்கு வந்து பாதி பேட்டில் ஒன்னு. ஏன்னா விராட் கோலில ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்ணி அந்த மாதிரி ஃபேன் பாய் மூமெண்ட் எல்லாம் மாதிரி செல்ஃபி எல்லாம் எடுத்து அதே விராட் கோலியோடய ஒரு ஃபர்ஸ்ட் கேம்ல 100 அடிக்கிறச்ச கூட இருந்திருக்காரு. 2வது கேப் நீங்க சொன்ன மாதிரி கேப்பை வாங்குறது. ஸோ அவருக்குலாம் அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்திருக்கும். அது இன்ஸ்பைரிங் மூமெண்ட். அதுக்கும் அப்பாற்பட்ட அவரோட ஸ்கில் செட்ஸ், நான் சொன்ன மாதிரி எந்த ஸ்கில் செட்ஸ் ஆடி நான் இந்த லெவலுக்கு வந்தேனோ, கௌதம் கம்பீர் என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி எடுத்தாரோ அது எதுவுமே மாற்றக்கூடாதுன்ற மாதிரி அந்த நம்பிக்கை, அதுக்கெல்லாம் தான் அந்த பலன். அதுக்கு அப்பாற்பட்ட அட்டகாசமான 100 பார்த்தோம். அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஒரு கிரேட் லெவலர்னு எப்படி ஜெய்ஸ்வாலுக்கு சொல்லி கொடுத்ததோ அதே மாதிரி இவருக்கும் சொல்லி கொடுத்துருது. திருப்பி ஃபர்ஸ்ட் பால் டக்கு, அதுக்கப்புறம் ஐ திங்க் பாத்தீங்கன்னா 100க்கு அப்புறம் 3 ஃபெயிலியர். அதுதான் கேம், பியூட்டி ஆஃப் த கேம். உங்களுக்கு டஃப் கண்டிஷன்ஸ் தான் கண்டிப்பா பரமபதம் மாதிரி தான். உங்களுக்கு ஏசினா இறக்கி 27 விட்டுரும். அப்பதான் அந்த பேலன்ஸ்டு லெவல் ஹெட் தலைக்கு போக கூடாது உங்களுக்கு சக்சஸ். அதே மாதிரி ஃபெயிலியர்ஸ் வந்து மனசுக்கு வந்து உங்க அப்படியே நொறுங்கிடவும் கூடாது. அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வச்சுட்டே இருக்கும் இந்த கேம். அது கிரேட் கேம். அதுதான் பும்ரா கூட சொல்லியிருக்காரு. நிறைய பேர் இந்த ஆஸ்திரேலியா வந்தாங்க, தே வில் கோ பேக் ஸ்ட்ராங்கர். நிறைய பாடம் இருக்கு, கத்துப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் 27ல வராங்க வச்சுக்கோங்க, 28 27ல எப்போ போறாங்களோ தே வில் கோ பேக் பெட்டர் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு லேர்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியா டூர் ஒரு பெரிய எஜுகேஷன் தான், கிரிக்கெட்டிங் எஜுகேஷன் தான், கண்டிப்பா சந்தேகமே இல்லை.
ஓகே சார், இப்போ அடுத்து ஃபைனல் கொஸ்டின் தான். ஒரு 3 பேர் பிளேயரை பத்தி, ரோஹித் பத்தி நிறைய பேசணும், விகே பத்தி பேசணும். பட் இருந்தாலும் இவங்க 2 பேரோட பொசிஷன் அடுத்து இந்தியன் கிரிக்கெட் டீம்ல என்னது, அடுத்து 3வதா கில். இந்த சீரீஸ்ல வந்து நம்ம ரிஷப் பண்ட் கிட்ட கூட ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பார்த்துட்டோம், ரவீந்திர ஜடேஜா கிட்ட பார்த்துட்டோம், டெபியூட் ஆன நிதிஷ்குமார் ரெட்டியை பார்த்துட்டோம். ஸோ அப்படிங்கிறப்ப பும்ரா முத கொண்டும் சிராஜ் முத கொண்டும் எல்லாருமே வந்து அவங்க பேட்டிங் எபிலிட்டி என்னவோ அதை வந்து காமிச்சாங்க. பட் கில்லி கிட்ட வந்து செனா கண்ட்ரீஸ்ல வந்து அகைன்ஸ்டா ஆவரேஜ் அப்படின்னு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது, எக்ஸப்ட் கேபா 91, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா இருந்தாலும் கில்லு வந்து இப்போ வரைக்குமே வந்து செனா கண்ட்ரீஸ்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அப்படின்றப்போ அவரோட பொசிஷன் ஒரு சின்ன கேள்விக்குறியா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கில்லு வந்து இந்த டூர் போறது இறங்கினோடனே ஏதோ பிரச்சனைனால ஃபர்ஸ்ட் கேம் இன்ஜுரினால ஏதோ ஆடலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேம் ஆடல. அதனாலதான் ரெட்டிக்கு படிக்கல் வந்தாரு, இன்க்ளூட் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் ரெட்டியும் கொண்டு வந்தாங்க. ஏன்னா 2 பிளேயர்ஸ் பேட்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டர்ஸ்ன்ற மாதிரி ரெட்டியும் படிக்கலையும் கொண்டு வந்தாங்க. ஸோ அது இல்ல விஷயம். மெயினா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடல, அதுக்கப்புறம் பிங்க் பால்ல ஆடினாரு, அப்புறம் நெக்ஸ்ட் கேம் ஆடினார் கேபால, அதுக்கப்புறம் மழையில போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கேம் தான் நல்ல வேலை மழை வந்ததுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. 4-1 ஆயிருக்குன்ற மாதிரி. அது வேற என்னன்னா, கில் பாத்தீங்கன்னா அட்ராக்டிவா ஆடுறாரு. 29, 32 அதெல்லாம் ஆடிட்டு அந்த ஒரு மாதிரி ரொம்ப பிளாம்போயண்டா பார்வைக்கு நல்லா இருக்கிற ஷாட்ஸ், எங்க ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து ஸ்கொயர் லெக் அடிக்கிறது, அதெல்லாம் சப்கான்டினென்ட்ல அடிக்கலாம். வந்து அந்த அளவுக்கு மூவ் ஆகாது, கட்டர்ஸ் கிட்டர்ஸ் அதெல்லாம் பிச்ல இருந்து எல்லாம் கனாபினான்லாம் மாறாது, அந்த டைரக்ஷன் அந்த பேஸும் இருக்காது. அவ்வளோ வந்து ஏர் ஸ்பீட்ல இருந்தா தான் உண்டு இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. வந்து சர்ஃபேஸ்ல பட்டா செத்துரும், ஸ்லோ ஆயிடும், முட்டி மேல வராது, கீழ்ச்சிடுவாங்க, போட்டு லைனை பிக் பண்ணி கீழே தான் வரும். கீப்பர் எல்லாம் பிடிக்கச்சு பூட் லேஸ்ல பிடிவான், முட்டி கீழே முழங்கால் பக்கத்துலயும் பிடிச்சிட்டு இருப்பாங்க கீப்பர். ஸோ இது வேற கண்டிஷன்ஸ். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் 20, 30, 40 பால்ஸ் ஆடிட்டீங்க, ப்ரெஷரை சோக்கப் பண்ணிட்டீங்க, உங்க டேலண்ட் எல்லாம் டிஸ்பிளே பண்றீங்க, ஒரு புத்திஸ்ட் காம் இருக்கு, நிதானம் இருக்கு. ஆனா 20, 25, 30ல அந்த குவிக்கணும், அந்த பேராசை வரமாட்டேங்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கியூட் ஷாட் ஆடுறீங்க. இந்த கேம் ஒரு மர்சிலஸ் கேம். நீங்க அந்த ஒழுக்கத்தை நீங்க எப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி உதறி விட்டு கொஞ்சம் லூஸா ஆடினீங்க, எங்க கேப் இருக்கு, எங்க க்ளோரி ஷாட் ஆடலாம் அப்படின்னு நினைச்சீங்கனாலே வர பந்தை பாக்குறத விட்டுருவீங்க. வர பந்தை பார்த்துட்டே தான் இருக்கணும் நீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ பைலட்ல நீங்க என்ன ஹவர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் பண்றீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அழகான ஷாட்ஸ் அடிப்பீங்க. நீங்க கேப்பை ஃபைன் பண்ணுவீங்க, அழகா நேச்சுரலா இருக்கணும். பட் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு மாதிரி கியூட் ஷாட் ஆட போய் கான்சென்ட்ரேஷன் செதறி போய் இவரே இவரோட ஸ்கில் செட்ஸ் மேல இவரே ஆடணும்ன்ற மாதிரி காட் அஹெட் ஆஃப் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. ஸோ அந்த மாதிரி பண்ண பிழை தான் கன்வெர்ட் பண்ண முடியல. ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பால் டக் ஆறீங்க, 5-10 பால்குள்ள அவுட் ஆயிட்டீங்கன்னா, ஸ்மித் எல்லாம் பார்த்தோம், அது வந்து நீங்க ஃபார்ம்ல இருக்கீங்களா அவுட் ஆஃப் ஃபார்ம்னே தெரியாது. ஸ்மித் 2 ரன் ஏதோ அடிச்சுட்டு வந்தார் இப்போ இந்த டூருக்கு முன்னாடி ஷெஃபீல்ட் ஷீல்ட்ல. ஐ எம் ஹிட்டிங் த பால் வெல், நான் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ அவரோட ஃபீல் அது. ஸோ நீங்க 2 ரன் தான் அடிச்சிங்களேன்னு குதர்க்கமா கேட்க முடியாது. அவர் நல்ல ஹெட் ஸ்பேஸ்ல நான் நல்லா இருக்கேன், ஓகே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அவுட் ஆயிட்டேன், பட் நான் வந்து சீக்கிரமா அவுட் ஆனானா நான் ஃபார்ம்ல இல்லை அப்படின்றத கிடையாது. நான் என்ன பேக் பண்ணுவேன், நான் இவ்வளவு வருஷமா ஆடி இருக்கேன், நான் திருப்பி அடிக்க போறேன்ற அந்த நம்பிக்கையோட தான் உள்ள போறாங்க. ஸோ அதனால பேசிக்கா என்ன சொல்ல வரேன்னா, 5-10 பால்குள்ள 5-10 ரன்குள்ள அவுட் ஆயிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய பிழை இல்லை. ஆனா ஒரு 30 ரன் ஆடிட்டு 30 ரன் அடிச்சுட்டு 50-60 பால் 70 பால் ஆடிட்டு நீங்க அவுட் ஆனீங்க வச்சுக்கோங்க, திருப்பி டீமோட இன்ட்ரெஸ்டே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. திருப்பி இன்னொரு பிளேயர் வந்துருவான், அவன் டக்குன்னு அவுட் ஆயிட்டான்னா 2 wickets in a rowன்ற மாதிரி ஆயிடும். ஸோ நீங்களும் உங்களோட கான்ஃபிடன்ஸ் எரோட 80 நிமிஷம் 90 நிமிஷம் 60 நிமிஷம்லாம் ஆடிட்டு 30 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆனீங்கன்னா, ஐயோ விட்டுட்டோமேன்ற அந்த சிந்தனையே உங்களை சாப்பிட்டுடும் போட்டு. புரியல உங்களை அந்த சந்தேகம் வந்துடும். நீங்க வந்து ஒழுக்கமா ஆடி அவுட் ஆடுறது வேற, ஒரு பிளாம்போயண்டா கேலரிக்கு ஆடி ஒரு கியூட் ஷாட் ஆடி ஒரு பர்சன்டேஜ் கிரிக்கெட் இல்லாம ஆடி அவுட் ஆனீங்கன்னா உங்களுக்கு கான்பிடன்ஸே ஷேட்டர் ஆயிடும். அதான் கில்லுக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தாட் ப்ராசஸே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி மடுல் ஆயிடுச்சு. அப்படியே நாதன்ல எனக்கு இறங்கி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆடுறது இல்லை, சிட்னில செகண்ட் இன்னிங்ஸும் இறங்கி சுத்தி, ஏன்னா அவரு கண் எதிர்க்க பார்த்துருக்காரு ஜெய்ஸ்வாலும் KL ராகுல் அவுட் ஆன பந்து அப்சல்யூட் ஜாஃபர்சன் பீச்சஸ்ன்னு சொல்லுவான். அந்த மாதிரி அட்டகாசான பந்து அவுட் ஆனோடனே இந்த பிச்சில் நம்மளால ஆட முடியாது, நம்ம நம்பிக்கையா நம்ம இவ்வளவு வருஷமா பயிற்சி கத்துண்டு ஆன அந்த செக்யூர் டிஃபென்ஸ் டைட் டிஃபென்ஸ் மேல இவருக்கே சந்தேகம் வந்துடுது தேவையே இல்லாம. ஸோ அதனால என்ன நினைச்சாரு, கொஞ்சம் இறங்கி அடிச்சு நம்ம கீழ்ச்சிடலாம் அப்படின்னு போலரை வந்து அனவேர்ஸா திடீர்னு அடிச்சு அவனை தாக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டிக்கை புவர் டாக்டிக்கை எம்ப்ளாய் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் சுமாரா பண்ணிட்டார். ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ நீங்க காற்றுள்ள வரை தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி கிரிக்கெட்ல மாத்திரம் நீங்க நல்லா ஆடுறீங்க, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னா
கம்பீர் கூட ஒரு இன்டர்வியூல சொல்றாரு பாருங்க, 30-40 எல்லாம் அடிச்சு பிரயோஜனம் இல்லை. அடிச்சீங்கன்னா நீங்க 30-40 நீங்க கன்வெர்ட் பண்ணி பிக் 100 அடிக்கணும். இங்க ஏற்கனவே அடிச்சிருக்காரு, அதான் பிரச்சனை. கில் நல்ல குவாலிட்டி காமிச்சிருக்காரு, நிறைய அடிச்சிருக்காரு. நீங்க சொன்ன கேபால அடிச்சிருக்காரு, 500-600 அடிச்சிருக்காரு. திடீர்னு எப்படி அந்த தாட் ப்ராசஸ் அப்செட் ஆச்சு அதுன்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. டேலண்ட்டை பத்தி சந்தேகமே இல்லை. ஏன்னா இவ்வளோ 35 கேம் டீம் மேனேஜ்மெண்ட் பேக் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்கிப்பர் அது இதுன்னு பேசுறாங்களே அவரை. பட் ஐபிஎல் லீட் பண்றாரு, காமா கூலா தான் இருக்காரு. ஃபீல்டிங் பண்றச்சு எல்லாம் நல்லா தாட் ப்ராசஸ் சரியா இருக்கு. நிறைய லட்ச பால் அடிக்கிறாரு, நெட்ஸ்ல எல்லாம் பிராக்டிஸ் பண்றாரு. ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் குறைச்சலே இல்லை. பட் திடீர்னு பாத்தீங்கன்னா அவரோட மனசு, அவரோட மைண்டே அவரோட வில்லனா ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் டீம் ஃபார் விராட் கோலி, ரோஹித் சர்மா, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு வாரம் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல சொன்னது மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அப்படிதான் அதான் பண்ண போறாங்க. ஆமா. அவங்க வந்து இவ்வளவு வருஷமா ஆடி இருக்காங்க, 15-16 வருஷமா ஆடிட்டு இருக்காங்க. பெரிய பிளேயர்ஸ் நிறைய சர்வ் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஹை லோ எல்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்க உண்மையாதான் இருக்க போறாங்க டெஃபினட்டா. ஸோ அவங்க அசஸ் பண்ணுவாங்க, அவங்க ரிஃப்ளெக்ஸஸ் ஸ்லோவா இருக்குதா, இல்லைன்னா எந்த அளவுக்கு நான் வந்து திருப்பி கம்பேக் பண்ண முடியும், எனக்கு சக்தி இருக்கா. இப்போ ஸ்லோவா ஒரு ஃபார்மேட்டா கொடுத்துன்னு வராங்க. இப்போ சாம்பியன்ஸ் ஆட போறாங்க. ஸோ திருப்பி ரஞ்சி டிராஃபி ஆடணுன்ற மாதிரி கௌதம் கம்பீர் ஜெனரிக்கா சொல்லிருக்காரு. லாஸ்ட் இயரே ஐயரையும் இஷான் கிஷனையும் ஆட வச்சாங்க. ஸோ அதே மாதிரி இது ஒரு டிக்டாட் மாதிரியா, ஒரு ஆர்டர் மாதிரியா. இப்போ டெல்லி குவாலிஃபை ஆக போறாங்க நாக் அவுட்ஸ்க்கு, மும்பை ஆட போறாங்க, கில் வந்து பஞ்சாப்க்கு ஆடுவாரா. ஸோ இவங்களெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, திருப்பி போய் ஆட போறாங்களா ரஞ்சி ஆடிட்டு ஒரு 4-5 ஹவர் ஆடி ஒரு 100-200 அடிச்சுட்டு ஐபிஎல் திருப்பி இருக்கு. ஸோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கணும். ஐபிஎல்ல போய் வேற மாதிரி கிரிக்கெட்டு, இது ரெட் பால் கிரிக்கெட், நடுவில் ஒயிட் பால் 50 ஓவர் கிரிக்கெட்டு. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, அது எல்லாத்தையும் மேலியபிள் அடாப்ட் பண்ணி ஆடணுன்றது இட் டேக்ஸ் இட்ஸ் டோல். அதுக்கப்புறப்பட்டு ஃபேமிலி மற்ற லைஃப் இருக்குது, இவருக்கு டிராவல், வயசாயின் இருக்கு. 36-37னா யுவர் பெஸ்ட் இயர்ஸ் யுவர் பிஹைண்ட் யூன்ற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆறீங்க. அவ்வளோ வருஷமா நீங்க ரோட்லயே இருக்கீங்க, டிராவல் பண்ணினே இருக்கீங்க, ட்ரெயின் ஆடுவீங்க. சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு அந்த ட்ரெயினிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல இது ஒரு பெரிய கால். 5 மேட்ச் டூர் வேற. இங்கிலாந்துல வந்து இவர் நல்ல சக்சஸ் என்ஜாய் பண்ணிருக்காரு. 14 டூர்ல ஆண்டர்சன் இவரை சொல்லி எடுத்தாங்க. இதே மாதிரி 14 டூர்ல ஆண்டர்சன்ல நிறைய வாட்டி ஆஸ்டம்ல எடுத்துன்னே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்ல சக்சஸ் என்ஜாய் பண்ணாரு. 18ல எல்லாம் என்ஜாய் பண்ணாரு. பட் என்ன விஷயம்னா இந்த கால் அவர் தான் எடுக்கும். அதே மாதிரிதான் ரோஹித் சர்மாவும் நான் வந்து ஸ்டெப் டவுன் தான் பண்ணியிருக்கேன், நான் ரிட்டையர் பண்ணல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அவங்க போறது ஒண்ணு. ரெண்டாவது செலக்டர்ஸ் வந்து அகர்கர் அண்ட் கம்பெனி அவங்களுக்கு வந்து ஒரு ரோட் மேப் மாதிரி போட்டு இனிமே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இங்கிலாந்து டூர்ல இருந்து ஆரம்பிக்க போறோம் இந்த சைக்கிள். ஸோ 25ல இருந்து 27 வர போற சைக்கிள்ல இந்த ஃபுல் சைக்கிள் 3 வருஷமோ 2.5 வருஷமோ இருப்பாங்களே இவங்கெல்லாம். ஸோ நாங்க தான் ரோட் மேப். ஓகே, நாங்க கிளீன் ஸ்லேட்ல எல்லாத்தையும் வைப் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறேன்னா சீனியர் பிளேயர்ஸ்ட பேசிட்டு என்னன்றது ஒரு ஹானஸ்ட் ஓப்பன் அப்பேரண்ட் டிரான்ஸ்பரண்ட் டாக்கை வச்சுட்டு தான் ஒரு டிசிஷன் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வாரத்துல நடக்காது, நிறைய டைம் இருக்கு. நீங்க சாம்பியன்ஸ் February Marchல தான் இருக்கு. ஸோ இது ஒரு லல் பீரியட் தான். எப்படியும் 1 day T20 இவங்க 2 பேர் ஆடுவாங்களான்னு சந்தேகம் தான் இங்கிலாண்டோட. ஸோ அப்படி இருக்கச்ச மேபி 1 or 2 1 days ஆடலாமா இருக்கலாம் சாம்பியன்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் மாதிரி. ஸோ அது பிட்வீன் ஜான்வரி அண்ட் மிட் February நிறைய டைம் இருக்கு. ஸோ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஒரு ஹானஸ்ட் த்ரெட் பேர் ஒரு சேட் வச்சுன்னு ஸோ இந்த பிகர் பிக்சர் இந்தியன் கிரிக்கெட் எப்படி எடுத்துட்டு போகணும் ஃபார்வர்ட்லன்ற மாதிரி ஒரு டாக் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே சார். அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்காவும் சரி அண்ட் வந்து லாஜிக்காவும் சரி, என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாம் சொன்னீங்க. ஸோ இந்த பிஜிடியை பொறுத்த வரைக்கும் இந்தியா தோத்தாங்க. பட் ஆனால் அது எதனால தோத்தாங்க அப்படின்றதுமே வந்து ஃபுல் கிளியர்லி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் தேங்க்யூ மக்களே. பார்த்துட்டு நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பட்டாபிராம் சார் அவரோட ரிவ்யூ வந்து நீங்க எப்படி கமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்ற பார்த்து பார்ப்போம். வேற வீடியோ நான் சந்திக்கிறேன். வணக்கம். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.